சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஏற்றனி நந்தி மகன் தனி ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளொரு துதிப்பான். பூவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழிய திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாதபூர திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வேல்மரல் மகாமந்திரம். ஞான கணேசகிரிநாத சுவாமிக்கு ஜெய், பொங்கி மோனாம்பிகா தேவிக்கு ஜெய், சச்சிதானந்த தண்டபாணி சுவாமிக்கு ஜெய், ஸ்ரீ பக்த அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், ஸ்ரீ வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிக்கு ஜெய், ஸ்ரீ சாதுராம் மகாராஜுக்கு ஜெய், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீ சக்தி வேலாயுத சுவாமிக்கு ஜெய், ஸ்ரீ வேல்மாறல் மகாமந்திர மூர்த்திக்கு ஜெய். உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உன் கடற்றின் தேனமுது உணர்வூரே, இன்பரசத்தே பருகி பலகாலும் என்ற நுயிர்காதரவுற்று அருள்வாயே. தம்பி தனக்காக வன தனைவோனே, தந்தை வனத்தால் அருள் கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்தானே முக பெருமானே, ஐந்து கரத்தானே முக பெருமானே. அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அண்டுரைத்தும், நந்தா வகுப்பலங்காரம் அவர்க்கே நனி புனைந்தும், முந்தாதரவில் அவன் புகழ் போதியும் முற்று சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா என்னை நீ என்றருளே. வள்ளிமலை வள்ளல் திருப்புகழ் சச்சிதானந்த மகனியர்தம் ஒள்ளிய நற்சீடர் புகழ் ஓங்கு திருப்போரூரான் உவந்தாட்கொண்ட கள்ளமிலா துறவி வள்ளி பொங்கி வைணவி பதங்கள் கருத்தில் வைத்த தெல்லிய சீர் அருப்புகழ் சொல் சாதுராம் சுவாமி பதம் சிறமேற்கொள்வாம். திருச்சிற்றம்பலம். வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. அம்மா சத்தமே கேட்கலைங்கம்மா. சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தனது உள்ளத்தில் உரை கருத்த மயில் நடத்து உகன்வேலே. உகன்வேலே. பருத்த முளை சிறுத்த இடை வேலுத்த நகை கருத்த குழல் சிவத்தீதன் மறுச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தனது உள்ளத்தில் உரை கருத்த மயில் நடத்து உகன்வேலே. பழுத்தமிழ் பனைக்கு முக பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வருமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்த மயில் நடத்தும் குகன்வேலே. படுத்தமுது தமிழ் பலகை இருக்கு ஒரு கவி புலவன் இசை கூறி வரை குகையை
இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்த மயில் நடத்தும் புகழ்வேலே. பசித்தலையில் முசி தமிழ்து முறைப்படுதல் ஒழித்தவனர் உரத்துதிர நினை தசைகள் புஜிக்க அருள் நேரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தனது உலகை கருத்த மயில் நடத்தும் உகன்வேலே. சுரருக்கும் முனிவருக்கும் மகபதிக்கு விதி தனக்கும் ஹரி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கண் வினி சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தனது உரத்தில் உலை கருத்த மயில் நடத்தும் உகன்வேலே. சுடற்பரிது ஒளிப்பு நிலவு ஒழுக்கு மதி ஒளிப்பாளி அடக்கு தழல் ஒளிப்பு ஒளி ஒளி பிறபை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தனது உரத்தில் உலை கருத்து மயில் நடத்தும் உகன்வேலே. நடத்தும் குகன்வேலே. துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விரித்தனது உள்ளத்தில் உரை கருத்தமையில் நடத்து உகன்வேலே. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி எழும் அறுத்த நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தம்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தம்மையில் நடத்தும் புகழ்வேலே. தருக்கி நமன் முறுக்குவரின் எருக்கும் அதை தரித்து முடை படைத்த விரல் படத்தீரி கடற்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தம்மையில் நடத்தும் புகழ்வேலே. தளத்தில் உல கண தொகுதி கழிப்பின் உணவழிப்பதென மலர்கமல்ல கருத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விதித்தனது உள்ளத்தில் உரை கருத்தமையில் நடத்து உகன்வேலே. தனித்து விழி நடக்கும் எனது இடத்து ஒரு வளத்தை மீறி புறத்தருகு அடுத்திரவு பகற்றுணையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விதித்தனது உள்ளத்தில் உரை கருத்தமையில் நடத்து உகன்வேலே. சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த கூட சிவத்தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விதித்தனது உள்ளத்தில் உரை கருத்தமையில் நடத்து உகன்வேலே. திரை கடலை உடைத்து நீரை புனல் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடித்துதிரும் நிறைத்து விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தனது உள்ளத்தில் உரை கருத்தமையில் நடத்து புகன்வேலே. திசைக்கெரிய முதற் குடிசன் அறுத்த சிறி முளைத்தது நம் முகட்டினடை பறக்காறு விசைத்து அதிரவோடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தனது உள்ளத்தில் உரை கருத்தமையில் நடத்து புகன்வேலே. சினத்தவனர் எதிர்த்தருண களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தேறு கடித்து விழி விழித்து அலரமோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தனது உள்ளத்தில் உரை கருத்தமையில் நடத்து உகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன்வேலே. வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கய்யா. ஒரு கருத்து சொல்லலாமா? சாரி, தப்புனா மன்னிச்சுங்க. ஒண்ணு சொல்லலாமா? இல்லைங்கம்மா, இப்ப எதுவும் பேச வேண்டாங்கம்மா, கடைசியில பேசிக்கலாம். ரெக்கார்ட் போட்டிருக்கு, எதுவும் பேச வேண்டாம். சிவாயன் ஐயா ஆரம்பிங்கய்யா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். இந்த ஆதிவேல்மாறல் என்ற அந்த பகுதிக்கு 4வது பகுதிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை முருக அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். இன்றைய தினம் 4வது பாகமாக சிந்திக்க இருக்கின்றோம். அடுத்த வாரமோடு நாம் நிறைவு செய்யறோம். 5வது பாகம் நிறைவு செய்து 6வது பாகத்துல நாம் எல்லாரும் வேல் பூசனை செய்ய இருக்கின்றோம். அதாவது ஒரு விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது ஆதி வேல்மாறல். ஆமா, நீங்க எடுத்துடலாம்.
நம்ம பிரசன்டேஷன் எடுத்துடலாம் சுவாமி. எனக்கு அடுத்து நான் சொல்றப்ப எனக்கு வேல் வகுப்பு போடுங்க சுவாமி. வேல் மாறல் மாறி மாறி இருக்கும். இந்த ஆதி வேல்மாறல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆதி வேல்மாறல் என்பது வேல் வகுப்பு தான். இந்த வேல் வகுப்பை தான் சுவாமி நம்மளுடைய வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் முன்னும் பின்னுமாக மாற்றியமைத்து வேல்மாறலாக விரித்து கொண்டார். ஆனா இந்த வேல்மாறல் அதுக்கு ஆதியாக விளங்கக்கூடியது வேல் வகுப்பு. அதுவும் அருணகிரிநாதர் அருளி செய்த அது திருவகுப்பு அப்படிங்கிற பல வகுப்புகள்ல வேல் வகுப்பு என்பது ஒரு சிறப்பாக சொல்லப்படுகின்றது. இந்த வேல் வகுப்பு மற்ற இடத்திலெல்லாம் தொகுத்து சொன்ன நம்மளுடைய அருணகிரிநாதர் இப்பொழுது வகுத்து சொல்கின்றார். நம்மளுடைய வேலினுடைய தன்மையை முழுவதுமாக வகுத்து சொல்லுகின்றார். இந்த வேல் என்பது என்ன, இந்த வேல் நடத்துகின்றது என்ன, இந்த வேலை நடத்துபவன் யார் என்றெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். வேல் என்றால் என்ன அப்படின்னு. வேல் என்பது அறமும் ஞானமும் கலந்த வடிவம். அதாவது ஞானம் அப்படிங்கிற ஞானமும் அறம் என்ற அந்த தொகுப்பும் கலந்த வடிவத்துக்கு தான் வேல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எந்தெந்த ஆன்மாவுக்கு இயல்பாகவே எல்லா ஆன்மாவுக்கும் அறிவு இருக்கு. அந்த அறிவு ஞானமாக மாறும். எந்த ஆன்மாவுக்கு ஞானத்தோடு கலந்த அந்த அறிவும் சேருதோ அதுதான் அந்த அறமும் சேருதோ அதுதான் இங்க பெருசுன்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஔவையார் சொல்லுவாங்க, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஞானம் கல்வி நயத்தல் அரிது, அதனினும் அரிது தானம் தவம் தான் செய்தல் அரிது, தானம் தவம் தான் செய்தலாகின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு ஔவையாருடைய கூற்று. இதை நீங்க பாத்தீங்கன்னா மனிதனாக பிறப்பது அரிது, அந்த குறைகள் இல்லாமல் பிறப்பது அது அரிது, அதை விட அரிது ஞானத்துல நிக்கிறது அரிது. ஞானத்துல நின்னா மட்டும் அரிது இல்லை, ஞானத்தை காட்டிலும் மிகச்சிறந்த விஷயம் தானம் தவம் என்ற அறத்துல நிக்கணும். அப்ப ஞானத்துல நிக்கிறது பெருசா, தானம் தவம் நிக்கிறது பெருசான்னா நாம் செய்கின்ற அறம் தான் நம்மளுடைய ஞானமே. நம்ம ஒருத்தர் ஞானமா இருக்காருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, யாராவது ஒரு உயிர் கஷ்டப்பட்டு அந்த உயிருக்கு ஓடி போய் உதவி செய்கின்ற அந்த நிலைப்பாடைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஞானம் அப்படின்னு நம்ம சொல்கின்றோம். அப்போ அந்த ஞான வடிவமாக இருப்பதுதான் வேறு. ஞானம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற உயிர்களுக்கு உதவுவது, உயிர்களுக்கு ஊறு செய்யாம இருப்பது, அதாவது அறத்தில் நிற்பதுதான் ஞானமே. அப்ப அறத்தில் நிற்கின்ற ஞானம் தான் வேல் வடிவம். நம்ம பார்க்கிற வேல் வடிவம் அறத்தில் நிற்கின்ற ஞான வடிவம். இந்த வேல் வடிவம் என்பது முருகப்பெருமானுக்கு 3 வடிவங்கள் உண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு சின்னதா ஃபாஸ்டா சொல்லிட்டு போயிடலாம். இந்த முருகப்பெருமானுக்கு 3 வடிவங்கள் உண்டு. அதுல முதல் வடிவமாக சொல்லப்படுவது உருவம். அதுல முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாரோடு காட்சி தருவார். 2வது முருகப்பெருமானுடைய உருவமாக நாம் கொள்வது இந்த வேல் என்பது. அதே மாதிரி சிவபெருமானுக்கு உருவமாக கொள்வது சோமாஸ்கந்த வடிவம், உருவமாக கொள்வது நம்மளுடைய சிவலிங்க திருமேனி. ஆனா கடைசியாக அருவமாக முடிவது என்பது பாத்தீங்கன்னா, இது 2 இடமுமே கொண்டு போய் முடிகிற இடம் தான் நமக்கு அருவம் என்ற இடம். அதனால முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று அப்படிங்கிற அந்த செய்திகளை நம்ம போன அமர்வுல பார்த்தோம். ஏன்னா முருகனுடைய அவதாரமே அல்லது முருகப்பெருமானுடைய தோற்றமே எதற்காக அப்படின்னா, சூரபதுமனை வரம் செய்வதற்காக. சூரபதுமன் யார் என்றால், அது சிவபெருமானிடம் வரங்கள் பல பெற்று சிவத்தினுடைய சக்தி தான் தன்னை அழிக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றவன். வந்திருக்கின்ற முருகப்பெருமானோ சிவத்தினுடைய சக்தி என்பதை அறியாமல் அந்த முருகப்பெருமானை எதிர்த்து போரிட்ட காரணத்தினாலே அவன் அழிந்து நின்றான். ஆக முருகப்பெருமான் வேறு சிவனுடைய சக்தி வேறு என்று யாரெல்லாம் நினைக்கின்றோமோ அத்தனை பேரும் சூரபத்மனுக்கு சமம். ஆகவே சிவமும் முருகமும் ஒன்று என்ற கோட்பாட்டினை நமக்கு இன்னும் எடுத்து சொல்வதற்காக வந்த ஒரு மிகச்சிறந்த விஷயம்தான் வேல். இந்த வேல் என்பது உருவமாகத்தான் வழிபாடு செய்யணும். இந்த வேலுக்கு நாம் உருவம் சமைப்பது என்பது வேலினுடைய அந்த பெரும் தன்மையை இறக்கி கீழாக்கி வருவதற்கு சமம். வேலுக்கு நாம் உருவம் சமைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தியை நான் இங்க எல்லாருக்கிட்டையும் போன அமர்வுல நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். வேலுக்கு உருவம் வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா, உருவம் என்பது முதல் நிலை, உருவம் என்பது 2வது நிலை, அதை தாண்டி இருக்கக்கூடிய அருவம் என்பது 3வது நிலை. ஆக அந்த
அருவமாக இருக்கக்கூடிய வேலுக்கு முகம் யாரும் சமைக்க கூடாது, முகம் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது, அது அருவமாகவே வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தினை சொல்லி இந்த வேல் வகுப்பு என்பதற்குள்ள போகணும். இந்த வேல் மாறல் ஐயா சொல்லியிருந்தாங்க, நம்மளுடைய ஐயா வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க, இந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிற பாடலை முதல்ல 20 முறையும் கடைசி முறை 20 முறையும் கண்டிப்பா நீங்க சொல்லணும் அப்படின்னு அங்க ஐயா விண்ணப்பம் செஞ்சிருந்தாங்க, முத்துக்குமரன் ஐயா. இது வந்து நம்ம வந்து நமக்கு வேல் இந்த வகுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை நம்ம அதை எடுத்து சொல்றதுக்காக இங்க வந்திருக்கோம். இந்த வேல் வகுப்பை நம்ம ஆக்சுவலி திருத்தணியில் உதித்தருளும் இடையில படிக்க கூடாது. வேல் வகுப்பு 16 கன்னிகள் உடையது, அவ்வளவுதான். ஆனா நாம இது வந்து வேல்மாறலுக்கு சமமா ஒவ்வொரு பாட்டுக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். வேல் மாறல் வேற, வேல் வகுப்பு வேற, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். வேல் மாறல் அப்படிங்கிறது வேல் வகுப்பை விரிச்சு சொன்ன இடம் தான். ஆனா வேல் வகுப்புல இருக்கக்கூடிய அந்த 16 கன்னிகளை அவர் முன்னும் பின்னுமாக மாற்றி விரித்து 64 கன்னிகளாக அவங்க பிரித்து எழுதி அதுல திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடலை பலமுறை அவங்க வந்து சொல்லி கொண்டு கொடுத்த அந்த ஒரு நிகழ்வுக்கு பேரு தான் வேல்மாறல். ஆனா இது வேல் வகுப்பு என்பது 16 கன்னிகள் மட்டும்தான் இருக்கு. இதுல 16 கன்னிகள் மட்டும் உடைய இந்த வேல் வகுப்பை நாம படிப்பதுனால இந்த வேல் வகுப்புல இருக்கக்கூடிய செய்தி தான் வேல்மாறல் இருக்கிறனால இதை எளிமையா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆதி வேல்மாறல் அப்படிங்கிற தலைப்புல நாம இதை வந்து சொல்லிட்டு இருக்கோம். இதுல வந்து முதல்ல பார்த்த பாடல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. அந்த பாடலுக்கான பொருள் நம்ம ஏற்கனவே ரொம்ப அருமையா சிந்திச்சிருக்கோம் போன அமர்வுகள்ல. புதிதா வந்திருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சப்போஸ் அதுல ஏதாவது தேவைப்படும்னா நம்ம அதனுடைய காணொலிகளை பார்க்கலாம். ஏன்னா இந்த அமர்வுகள் கொஞ்சம் நிறைய பாடல்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கு, அதனால அது பாடல். அப்போ இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள், திருத்தணியில் இருக்கக்கூடிய பெருமான் பிறவி பிணிகளை தணிக்கின்ற அந்த பெருமான் உதித்திருக்கின்றான். அவன் ஒருத்தனாகத்தான் இருக்கின்றான். முருகப்பெருமானுக்கு சமமானவர்கள் யாரும் இல்லை, அவன் ஒருவனே. அவன் மலை விருத்தன், மலைகளுக்கெல்லாம் விருத்தன் என்பது தலைவன், எல்லா மலைகளுக்கும் தலைவனாக விளங்குகின்ற பெருமான் எனது உலத்திலும் உரைகின்றான், என்னுடைய ஆன்மாவிலும் அவன் உரைகின்றான். எதுல உரைகின்றான்? என்னுடைய கருத்துக்களிலே அவன் உரைந்திருக்கின்றான். முருகப்பெருமான் நம்மளுடைய எல்லா கருத்துக்களையே கருத்து கோவிலாக அவன் அதை குகையாக வைத்துக் கொண்டு கருத்து குகையில் பெருமான் அமர்ந்திருக்கிறான். அவனால கருத்தன். அவன் யார்? மயிலை நடத்துபவன், மயில் என்ற ஒளிப்பொருளை நடத்துபவன் நம்மளுடைய முருகப்பெருமான். அந்த பெருமானுடைய கையிலே இருக்கின்ற வேல் என்பது நமக்கு சிறந்த வேல் என்று முதல் பாடலை நம்ம ரொம்ப விரித்து சொன்னோம். இப்போ அடியன் கொஞ்சம் வேகமா போகணுன்றதுக்காக முதல் பாடலை நம்ம ஓரளவுக்கு திந்துட்டோம். அடுத்தபடியாக நம்முடைய அடுத்த பாடல் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் அப்படிங்கிற பாடலை நம்ம போன அமர்வுலையும் பார்த்தோம். அதாவது இந்த வேல் எதற்கெல்லாம் நிகராகும் அப்படின்னு பார்த்தா, இந்த வேல் என்பது வள்ளியம்மையினுடைய விழிக்கு நிகராகும். இந்த வள்ளியம்மை என்பவள் பருத்த முளை, அதாவது உயிர்களை காப்பதற்காக, உயிர்களின் தோற்றத்திற்காக அன்னை தன்னுடைய உயிர்களுக்கெல்லாம் அந்த பால் சுரப்பதற்காக அவள் பருத்த முளை, சிறுத்த இடை என்று சொல்லுகின்ற இடை என்பது அந்த உயிர்களை காப்பதற்காக சிறுத்த இடையும், வெளுத்த நகை என்பது நமக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானங்களை கொளுத்துவதற்காக அன்னையினுடைய வெளுத்த நகையும், கருத்த குழல் என்பது இந்த ஆன்மாவிற்கு மறைப்பு தேவை. ஏன்னா மறைப்பும் அருளும் தான் ஆன்மாவுக்குரிய தொழில். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்பதெல்லாம் உடலுக்குரிய தொழில். ஆகவே அந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் அப்படிங்கிறதுல அந்த வேல் என்பது அன்னை வள்ளியம்மையினுடைய அந்த கண்களுக்கு நிகராகும் அப்படின்னு இந்த பாடல் நமக்கு தொடங்குகின்றது. அடுத்த பாடல நம்ம போன அமர்வுல பார்த்திருந்தோம். பனக்கை முக படக்கரட மதத்தவல கசக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து மொழி தெரிக்க வரமாகும். அதாவது சூரபத்மன் அமரலோகத்தை ஆட்கொள்ளும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன் அடக்குறான். அங்க அமரலோகத்தில் இருக்கக்கூடிய ஐராவதம் என்று சொல்லுகின்ற யானையையும் அவன் கட்டி போடுறான். இந்த யானையை கட்டி போடும் போது யானை பல காலமா சிவபூசை செய்கின்றது. எனக்கு விமோக்ஷனம் கிடையாதா? இந்த யானை எனக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடக்காதா? இந்த சூரபத்மன் கிட்ட கடந்து இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்கும் போது
அந்த வேலானது என்ன பண்ணுது, பனக்கை முக படக்கரட மதத்தவள் என்று சொல்லுகின்றார். அவருடைய காலில் கட்டியிருக்கக்கூடிய அந்த அந்த சங்கிலி, அது நிகழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழம்னா சங்கிலி. நிகழத்துல முளை, அந்த நிகழத்தை ஒரு ஆணியில அடிச்சிருக்காங்க. அது முளை, அந்த முளை தெறிக்க வந்து முதல் அந்த வேல் வந்து அந்த முளை தெறிக்க வந்து பட்டு அது அப்படியே தெரிச்சது. அந்த யானையினுடைய அந்த பெரிய அந்த அந்த தன்மை, அது தொடர்ந்து சிவப்பூசை செய்ததன் காரணமாக அந்த யானைக்கு முருகனுடைய வேல் வந்து அந்த வேல் வந்து அந்த அவங்களுடைய அந்த சங்கிலிகளை கட்டி எறிந்தது. என்ன சொல்ல வராங்க, நமக்கும் பல சமயங்கள்ல நாம சேருவார் கூட சேராம தவறுகள் செய்து ஒரு பெரிய ஒரு பள்ளத்துல விழுந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கொள்வோம். அப்படி மாட்டிக்கொள்ளும் போது முருகனுடைய வேல் வந்து நமக்கு அதை களைந்து அதை எல்லாவற்றையும் வந்து நமக்கு எல்லா இன்னல்களையும் முருகனுடைய வேல் வந்து களைந்தெறிகின்றது. அதாவது சங்கிலி இருந்தா கூட திரும்ப கட்டுவோம் அப்படின்றதுனால சங்கிலியை உடைத்தெறிந்து சங்கிலி அடிக்கின்ற அந்த முளை என்று சொல்லுகின்ற அந்த முளையையும் தெரிக்க வைத்தது. அதாவது இந்த ஆன்மாவுக்கு இந்த ஆன்மாவினுடைய அந்த அந்த எல்லா அறுவகை குணங்களுக்கும் ஆதாரமாக விளங்குகின்ற அறியாமை என்ற ஆணிவேர் நோயையும் எழுக்கக்கூடிய ஆற்றல் வேல் வழிபாட்டிற்கு உண்டு, வேலுக்கு உண்டு அப்படின்னு சொல்வதாக இந்த 3 பாடலையும் போன அமர்வுகளை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 4, 5, 6 மற்ற பாடல்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அடியன் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதுங்களா? அது மட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிட்டு நல்லதுங்கம்மா, நல்லது. இப்போ அடுத்தபடியா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடல் நல்லதுங்க சுவாமி, மியூட் பண்ணிக்கலாம் எல்லாரும். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுக்கி வரை குகையை இடித்து வழி காணும் அப்படின்னு அந்த பாடல நம்ம பார்க்க இருக்கணும். இந்த பாடல் பார்க்கணும் அப்படின்னா நக்கீரர் பெருமானை பற்றி நாம் எல்லாரும் ரொம்ப சிறப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த நக்கீரர் பெருமான் என்ன பண்ணாரு அப்படின்னா, நக்கீரரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நக்கீரர் எதுக்கு ஃபேமஸ்? நக்கீரர்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் எல்லாருக்கும்? நக்கீரர் தமிழ் திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை. சரி, திருமுருகாற்றுப்படைங்கய்யா. அதுதான் முக்கியம். இந்த நக்கீரர் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஏற்படும், என்ன மனதுல ஏற்படும்? எல்லாருக்கும் தெரிஞ்சது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு நம்மளுடைய இறையனாராக இருக்கக்கூடிய சிவபெருமானையே அவர் எதிர்த்து நின்னதாக நமக்கு திருவிளையாடற் புராணம் சொல்லுது. அப்போ அந்த நக்கீர பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பாண்டிய மன்னனுக்கு கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு அதுக்கு அதனுடைய தன்னுடைய தன்மையை சொல்வதற்காக தருமி வந்ததாகவும், தருமிக்கு பதிலாக இறைவனே பாட்டு எழுதி கொடுத்ததாகவும், அந்த பாட்டுல பொருட்பிழை இருப்பதாக சொல்லி அந்த பொருட்பிழைய சொன்ன உடனே தருமி வந்து திரும்ப இறைவனார்ட்ட சொல்லி இறைவனும் வந்து அந்த பொருட்பிழை என்னன்னு கேட்கும் போது கூந்தலுக்கு மனம் இல்லை அப்படின்னு அடிப்பார். யாரு? நக்கீரர் பெருமான் கூந்தலுக்கு மனம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவரை நெற்றிக்கண்ணை திறந்து அந்த தீப்பொறிகளுடைய அந்த தன்மை தாங்காம அவர் வந்து குளத்துல போய் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இதுதான் வந்து திருவிளையாடற் புராணத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப நான் கேட்கிற கேள்வி, கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையா? நக்கீரர் மனம் மனம் உண்டுங்கய்யா. கூந்தலுக்கு மனம் உண்டு, இயற்கையிலே மனம் உண்டு. மட்டும்தான் கூந்தலுக்கு மனம் இருக்குதுங்கிறது தாங்க உண்மை. சரி, நம்ம சொல்லலாம். எல்லாரும் சரி, ஓகே, மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். கூந்தலுக்கு மனம் இருக்கா? ஏன்னா நம்மளுடைய நக்கீரருடைய கூற்று என்னன்னா, அம்மா சொன்ன மாதிரி கூந்தலுக்கு வந்து இயற்கையிலே மனம் இல்லை, வாசனை தெய்வங்கள் சூடுவதனாலதான் மனம் இருக்கு அப்படின்னு சொல்வதாக அமைஞ்சிருக்கு. அப்போ நக்கீரர் சொன்னது சரியா, இல்ல இறைவன் வந்து கூந்தலுக்கு மனம் இருக்குன்னு எழுதியிருப்பார்? அதுதான் இப்ப இறைவன் சொன்னது சரியா, நக்கீரர் சொன்னது சரியான்னு கேட்டா இறைவன் சொன்னதுதான் சரி. இறைவன் சொன்னது என்னன்னா, கூந்தலுக்கு மனம் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அதை மறுத்தாரு யாரு? நக்கீரர். என்ன காரணம் அப்படின்னா,
இந்த கூந்தல் அப்படிங்கிறது என்னன்னா என்ன தத்துவம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த கூந்தல் என்பது மண் தத்துவம். மண் அப்படிங்கிற தத்துவத்துல இருந்து வந்தது. நமக்கு உடம்புல நிறைய பொருள்கள் மண் தத்துவத்துல, சில பொருட்கள் நீர் தத்துவத்துல, சில பொருட்கள் காற்று தத்துவத்துல, சில பொருட்கள் நெருப்பு தத்துவத்துல, சில பொருட்கள் ஆகாய தத்துவத்துல ஆன உடம்பு தான் நம்முடைய உடம்பு. நம்ம உடம்பு என்பது பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்ட உடம்பு. அதுல நம்ம எலும்பு, நம்மளுடைய மஜ்ஜை, நம்மளுடைய அந்த அந்த நம்மளுடைய கூந்தல், இது எல்லாமே மண் தத்துவத்துக்கு உரிய பொருள். இந்த மண் தத்துவம் அப்படின்னா மண்ணுக்குரிய, மண் எதுல இருந்து விரிஞ்சிச்சு, மண் அப்படிங்கிற தத்துவம் எதுல இருந்து விரிஞ்சிச்சு அப்படின்னா மண் என்பது வாசனை என்ற அந்த அதிசூக்கம பொருள் இருந்தா விரிஞ்சுது. வாசனை அப்படிங்கிற பொருளை விரிச்சோம் அப்படின்னா அது மண்ணா மாறும். அது போல ஒளி, பார்க்கிற ஒளியை விரிச்சா அது நமக்கு அது கண்கள்ல ஏற்படக்கூடிய, அதாவது ஐம்புலன்கள் சொல்றோம்ல, ஐம்புலன்கள்ல இருக்கக்கூடிய ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த ஐம்புலன்களை விரிச்சு, ஐம்புலன்கள் தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம். அந்த தன்மாத்திரைகளை விரிச்சா அது அப்படியே அது பூதங்களாக மாறும். பூதம்னாலே விரித்தல் அர்த்தம். அப்ப அந்த தன்மாத்திரையில நாற்றம் என்ற அந்த தன்மாத்திரையை விரிச்சா வருகின்ற பூதம் தான் மண். ஆகவே இந்த மண் அப்படிங்கிற தத்துவத்துல நாம செய்யப்பட்டது எல்லாமே என்ன அப்படின்னா அது நாற்றமுடைய பொருளாக இருக்கும். நாற்றம்னா ரெண்டு பொருள் இருக்கு. நாற்றம்னா என்னன்னா நல்ல வாசனைக்கும் பெரு நாற்றம் தான் வாசனையுடைய பொருளா இருக்கும். அதனாலதான் நீங்க எவ்வளவு குளிச்சாலும் சரி, என்ன மாதிரி நீங்க ரொம்ப ஏசிலேயே இருந்தாலும் சரி, நீங்க எந்த விஷயம் செய்யாம வெளியிலேயே போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, இந்த உடலுக்குரிய அந்த வாசனையானது வந்து கொண்டே இருக்கும். அது நம்ம 1000 முறை குளிச்சாலும் சரி. ஆக இந்த உடல் அப்படிங்கிற இந்த கூடு, அதுல எஸ்பெஷலி நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த கூந்தல் என்பது அது நாற்றம் என்ற அந்த பூதத்தை விரித்த மண் பூதத்தின் மூலமாக வந்ததுனால கூந்தலுக்கு மனம் உடையது. ஏன்னா கூந்தலுக்கு மனம் உண்டு அப்படிங்கறது தான் நம்முடைய இறையனார் நமக்கு சொல்லித்தரோம். சரி, அதை மறுக்கிறார். ஏன், என்ன மறுக்கிறாரு? அவருக்கு ஒரு சின்னதா ஒரு அறியாமை. யாருக்கு? நம்மளுடைய நக்கீரருக்கு ஒரு அறியாமை. என்னது? நாம தான் நிறைய படிச்சுட்டோம். ஔவையாருக்கு அப்படித்தானே வந்தது. ஔவையாருக்கு என்ன வந்தது? நான் நிறைய படிச்சுட்டேன்ற எண்ணம் வந்த உடனே அந்த ஔவையார்கிட்ட சுவாமி சொல்றாரு, சுட்ட பழம் வேணுமா சுடால பழம் வேணுமான்னு கேட்கிறாரு. இந்த அம்மா எல்லாம் தான் படிச்சுட்டோமே, பழம் எப்படி சுடும் அப்படின்னு இந்த அம்மா நினைக்கும் போது அந்த பழத்தை குலுக்கி இவர் எடுத்து பார்க்கறாரு. பார்த்தா பழம் முழுக்க மண் இருக்கு. மண்ணை ஊதுறப்பதான் அந்த அம்மா முருகர் கேட்கிறாரு, இது சுட்ட பழமா அப்படின்னு கேட்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது மண் விழுந்த பழம் வேணுமா மண்ல இருந்து விழாத பழம் வேணுமான்னு கேட்கறதுக்கு பதிலா சுட்ட பழம் வேணுமா சுடாத, அப்போ அம்மாவுக்கு அப்பதான் தெரியுது, ஓ இந்த சுட்ட பழம் சுடாத பழம் என்பது மண் விழுந்த பழமா மண் விழாத பழமா அப்படின்றத கேட்கறதுக்கு இப்படி கேட்டிருக்காங்க போல. இவ்வளவு படிச்சிருக்கோம், ஆனா இது ஒரு விஷயம் நமக்கு தெரியலையே அப்படின்னு அம்மையார் அப்பதான் உணர்ந்தாங்க. அப்போ இன்னும் நிறைய இருக்கு நம்ம கத்துக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சது போல நக்கீரருக்கும் என்ன வந்தது, தான் கற்ற அந்த தமிழிலே ஒரு பெரிய ஒரு ஆணவம் வந்தது. தனக்கு தான் தெரியும், தன்னாலதான் தெரியும் அப்படின்ற ஆணவம் வந்தனால என்ன ஆயிடுச்சு, அவர் கூந்தலுக்கு மனம் இல்லைன்னு சொன்னார். அவங்க மொத்தம் இறையனார் எழுதி கொடுத்த பாடல் சரியானது, நக்கீரர் சொன்னது தவறுதான். அதனால நக்கீரருக்கு ஞானம் வரணுன்றதுக்காக தன்னுடைய ஞானக்கண்ணை ஓபன் பண்ணார். யாரு? நம்மளுடைய சிவபெருமான் ஞானக்கண்ணை ஓபன் பண்ணார். ஞானக்கண்ல இருந்து பல ஞான பொறிகள் வந்தது. ஞான பொறிகளை தாங்க முடியல. ஒரே நேரத்துல அதிகமான ஞானம் வந்தனால யாருனால தாங்க முடியல? நக்கீரனால தாங்க முடியல. நக்கீரர் அஞ்ஞானத்துல இருந்தாரு. நம்மளுடைய இறையனார் தன்னுடைய ஞான கண்ணை திறந்து, தம்பி கவலை, நீ சொல்றது தவறு. ஏன்னா கூந்தல் என்பது மண் தத்துவத்துக்குரியது. மண் தத்துவம் என்பது எது தன்மாத்திரை என்று சொல்லுகின்ற அந்த நம்மளுடைய நாற்றம் என்ற தன்மாத்திரை மூலமாக அது விரிந்ததுனால எல்லா மண்ணுக்கும் வாசனை உண்டு, மண்ணுல ஏற்படுகின்ற எல்லா பொருளுக்கும் வாசனை உண்டு, அதுல குறிப்பா கூந்தலுக்கு வாசனை உண்டு, அது தெரியாம இருக்கே அப்படின்னு அவர் ஞான கண்ணை விழித்து காட்டி அவரை ஞானத்தினாலே நிரப்புகின்றார். ஞானம் பெற்ற உடனே அவர் எங்க போயிடுறாரு? அப்படியே அந்த ஞானத்தை பெற்று போய் கீழே பல கோவில்களுக்கு போறார். இப்ப நல்லா கவனிங்க, சிவபெருமானையே வழிபாடு செய்த நக்கீர பெருமான், சிவபெருமானையே தொடர்ந்து வழிபாடு செய்த நக்கீர பெருமான் சிவபெருமான் எழுதிய பாடலுக்கு பிழை என்று சொல்லி வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்தாலும் பிழை என்று சொல்லி வாதிட்டதுக்காக வாழ்த்தினார். வாதிட்டதை நினைச்சு சந்தோஷப்பட்டாரு. ஆனா வாதத்தினுடைய தன்மை தவறா இருக்கு. அவரு வந்திருக்கிறது சாமின்னு தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணாரு, இறைவன் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என சொன்னதுல சந்தோஷம். ஏன்னா கடவுள்னு தெரிஞ்சு அவருடைய கொள்கையை அவர் மாத்திக்கல. ஆனா அவர் சொன்ன கருத்துல மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி சாமி ஞானத்தை கொடுத்தாரு. ஞானத்தை கொடுத்தனால போயிட்டார். இப்போ நக்கீரர் பல பாடல்கள் பாடினாலும்
இப்ப பெருமான்ட்ட ஒரு அபச்சாரம், என்ன சிவ அபச்சாரம், சிவ அபராதம்னு சொல்லுவாங்க. சிவ அபராதம்னா சிவன் கிட்ட போய் தப்பு பண்றது. சிவன் கிட்ட சிவனும் தெரிஞ்சும் தப்பு பண்றதுக்கு பேர் தான் சிவ அபராதம். சிவ அபராதம்னா என்ன அர்த்தம்னா, இது சிவபெருமான்னு தெரிஞ்சும் சிவபெருமானுக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அதை செஞ்சா அது பேரு சிவ அபராதம். அதுக்கு பேரு சிவ அபராதம், சிவ நிந்தை அல்லது மற்றைய பல பல பழிகள், சிவ பழின்னு கூட சொல்லலாம். நீங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இறைவனுக்கும் நீங்க ஒரு பழி செய்துட்டீங்கன்னா சிவன் கிட்ட போய் நீங்க அதை தீர்த்துக்கலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராமர் சிவ வழிபாடு செய்வார், ராவணனை கொண்டுட்டு சிவ வழிபாடு செய்வார், பிரம்மன் சிவ வழிபாடு செய்வார், மற்றபடி வாயு சிவ வழிபாடு செய்யும், நவகிரகங்கள் சிவ வழிபாடு செய்ய அவர்களுக்கு ஏற்பட்ட அத்தனை தோஷங்களையும் சிவ வழிபாடு செய்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிவர்த்தி செய்து கொள்வார்கள். அதனால எந்த கடவுள்கிட்ட அபச்சாரம் பட்டாலும் என்ன பண்ணிக்கலாம், சிவன் கிட்ட போய் நிவர்த்தி பண்ணிக்கலாம். சிவன் கிட்ட போய் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஒருவேளை சிவன் கிட்ட அபராதம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான் கிட்டயே தப்பு பண்ணிட்டோம். எந்த கடவுளர்கிட்ட நீங்க தப்பு பண்ணாலும் நீங்க சிவபெருமான் கிட்ட போய் அந்த 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 அபச்சாரத்தையும், பிரம்மஹத்தி தோஷம், பிரம்மனுக்கே தோஷம் வந்தது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, சிவபெருமானுக்கே பிரம்மஹத்தி தோஷம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தவறு. சிவபெருமான் தலையை கிள்ளியது என்பது பிரம்மனுடைய தலையை கிள்ளியது என்பது கருணையினால. அதனால சிவபெருமானுக்கு ஒரு காலம் பிரம்மஹத்தி தோஷம் வராது. ஏன்னா எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் யாரு, சிவபெருமான். அப்படிங்கறதுனால எந்த இறைவன் கிட்ட தப்பு பண்ணாலும், ஒரு பழி செய்துட்டாலும் நாம போய் யாருக்கிட்ட போய் தஞ்சம் அடையலாம், சிவபெருமான் கிட்ட தஞ்சம் அடைஞ்சு நாம அதை பழி செஞ்சுக்கலாம். ஆனா இப்ப நக்கீரர் என்ன பண்ணிட்டாரு, சிவபெருமான் கிட்டயே என்ன பண்ணிட்டாரு, வந்திருக்கிறது சிவம்னு தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணிட்டாரு, சிவபெருமான் கிட்டயே என்ன பண்ணாரு, பிழை பண்ணிட்டாரு. அப்போ அந்த பிழை பண்ணனால என்ன ஆயிடுச்சு, ஆமா அப்படி சொன்னது சரியா தவறான தப்பு. ஏன் அப்படின்னா சிவபெருமான் சொன்னது சரி, இவர் எதிர்த்து அப்ப சிவபெருமான் கிட்ட அபராதம் பண்ணால சிவன் என்ன பண்ணாரு, ஞானக்கண், நல்லா கவனிக்க முக்கியமான இடம், சிவன் ஞானக்கண்ணை திறந்து சிவன் ஞானத்தை பாய்ச்சுனா, இப்ப அவருக்கு ஞானத்தை கொடுத்தவர் யாரு, சிவபெருமானுக்கு ஞானத்தை கொடுத்த மன்னிக்கணும், நம்மளுடைய நக்கீரருக்கு ஞானத்தை கொடுத்தவர் யாரு, நக்கீரருக்கு ஞானத்தை கொடுத்த உடனே இவர் யார பாடியிருக்கணும், அப்படின்னா சிவபெருமானத்தான் பாடியிருக்கணும். ஆனா சிவஞானம் கிடைச்சா நாம யார பார்ப்போம், சிவஞானம் கிடைச்சா நம்ம யார பார்ப்போம்னா முருகப்பெருமானை பார்ப்போம். இதுதான் நக்கீரர் காட்டுகின்ற பெரும், திருவிளையாடல் புராணத்துல பெறுகின்ற பெரும் செய்தி. நாம எல்லார்கிட்டையும் எல்லா கடவுள்கிட்டையும் தப்பு பண்ணா நம்ம சிவபெருமான் கிட்ட போய் பிராய்ச்சித்தம் தேடிக்கலாம், சிவபெருமான் கிட்டயே தப்பு பண்ணிட்டா முருகர் கிட்ட போய் பிராய்ச்சித்தம் தேடிக்கலாம். புரியுதுங்களா? சிவபெருமானுக்கிட்டே தப்பு பண்ணிட்டா முருகப்பெருமான் நமக்கு எழுந்தருளி அவன் அந்த சிவ நிந்தையை, சிவ அபராதத்தை நீக்கி அருள்கின்ற ஆற்றல் உடையவன் குருநாதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் அதாவது யார்கிட்ட போயும் நம்ம பிழை செய்தாலும் சிவனுடைய திருவடியில வீழ்ந்து பிள்ளைய நம்ம மன்னிச்சு நீக்கிக்கலாம். சிவன்கிட்டயே பிழை செய்துட்டா இன்னொரு வாய்ப்பு இருக்கு, அது முருகப்பெருமான். ஆக சிவன் கிட்ட பிழை செய்தா ஞானத்துல குறைவு இருக்குன்னு அர்த்தம். அந்த ஞானத்தை சிவனே ஊட்டுவாரு. அந்த சிவஞானம் கிடைச்சா நம்ம யார பார்ப்போம், சிவஞானம் கிடைச்சா யார பார்ப்போம், அதான் முக்கியம். அந்த சிவஞானம் கிடைச்சா முருகனை பார்ப்போம். அப்போ இவர் என்ன பண்ணாரு, முருகனுடைய அருள் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த முருகன அருள் அதிகமா கிடைக்க கிடைக்க என்ன ஆகும், முருகனுடைய உருவமானது மறைந்து அது வேளாக தெரிய ஆரம்பிக்கும். முருக அடியார்கள் சிவன், அதாவது சிவ ஞானம் கிடைச்சது அப்படின்னா முருகனுடைய வடிவம் தெரியும், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்பது போல எப்பொழுது தெளிவுன்றது சிவஞானம். சிவஞானம் கிடைச்சா என்ன கிடைக்கும், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். உங்களுக்கு சிவஞானம் கிடைச்சிட்டா முருகப்பெருமானுடைய திருமேனி தெரியும். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், அப்புறம் என்ன ஆகும்,
முருகப்பெருமானுடைய அந்த சொல் நமக்கு கேட்கும். முருகப்பெருமானுடைய அந்த அந்த உபதேசம் நமக்கு காதுல கேட்கும். இன்னும் உங்களுக்கு தெளிவு ஏற்பட்டதுன்னா. அப்புறம் என்ன? தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அப்போ நல்லா கவனிங்க, உற்று கவனிங்க. தெளிவு ஏற்பட்டதுன்னா முருகப்பெருமானுடைய உருவம் தோன்றும். அதையும் தாண்டி அதிகமான தெளிவு ஏற்பட்டா நமக்கு முருகப்பெருமானுடைய உபதேசம் காதுல கேட்கும். அதையும் தாண்டி முருகப்பெருமான உபதேசம் காதுல கேட்டு இன்னும் தெளிவு ஏற்படும். அப்ப என்ன பண்ணுவோம்னா முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், குகாசரணம், சண்முகாசரணம் என்றெல்லாம் நாம சொல்றோம்னா என்ன அர்த்தம்? நமக்கு சிவஞானத்தினுடைய தெளிவுன்னு 3 நிலையில நம்ம தெளிஞ்சு வந்துட்டோம்னு அர்த்தம். அப்போ எல்லாரும் மனசார சொல்லலாமா? முருகா சரணம், கந்தா சரணம், குகா சரணம், கார்த்திகேயா சரணம், செந்தில்நாதா சரணம் சொல்லலாமா? அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? தெளிவுன்னு 3வது தெளிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நல்ல தெளிவு ஏற்பட்டதுன்னா முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்கும். தெளிவு குருவின் திருமேனி காண. தெளிவு என்பது என்னன்னா சிவஞானம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவு என்பது என்ன? சிவஞானம். அப்ப அந்த சிவஞானம் கிடைச்சதுன்னா நமக்கு என்ன தெரியும்? முருகப்பெருமானுடைய வடிவம் தெரியும். எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. முருகப்பெருமான் வடிவம் தெரியுதான்னு கொஞ்சம் முருகன் வள்ளி தெய்வானையோடையோ மயில் மேலையோ அல்லது வேற எதுலயோ தெரியற மாதிரி இருக்கான்னு கண்ணை மூடி ஒரு தடவை சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். அம்மா சரண்யா அம்மா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் சாமி. மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. முருகப்பெருமானுடைய தரிசனத்தை கண்களாலே பாருங்க. கலைச்செழியன் ஐயா மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா அடியார்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுதல். மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு தம் சிம்பிள் கொடுக்கலாம், ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் முருகனுடைய அந்த தரிசனம் மனசுக்கு கண்ணை மூடினவனே தெரிஞ்சது, அப்பெல்லாம் நீங்க யாரு? நீங்க சிவஞானம் பெற்றவர்கள்னு அர்த்தம். நீங்க முருகனை கண்கள்ல மூடி தியானம் பண்ணும்போது முருகனுடைய உருவம் உங்க கண்ணுல வந்ததுன்னா நீங்க முதல் ஞானம் பெற்று விட்டுறீங்க. சிவஞானத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஞானம் கிடைஞ்சிருச்சு. இப்ப கண்ணை மூடி சிவபெருமானுடைய முருகப்பெருமானுடைய அந்த வார்த்தை ஏதாவது கேக்குதான்னு கேளுங்க. கண்ணை மூடி கேட்கலாமா? முருகப்பெருமானுடைய வார்த்தை ஏதாவது கேக்குதான்னு கேட்கலாமா? கலைச்செழியன் ஐயா மியூட் பண்ணுங்க சுவாமி. யாராவது மியூட் பண்ணுங்களேன் சுவாமி. கலைச்செழியன் ஐயா சுவாமி மியூட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து மியூட் பண்ணுங்க. நமச்சிவாய். இப்போ காதுல முருகப்பெருமானுடைய வார்த்தை என்னது? ஓம்னு கேட்டிருக்கலாம், தம்பி நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு கேட்டுது அப்படின்னா நாம முருகப்பெருமானுடைய அதாவது சிவஞானத்தினுடைய 2வது ஸ்டேட்டுக்கு வந்தோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் மன்னிக்கணும், என்ன கரெக்டா சொல்லுங்க யாராவது அடியார்கள் ஒருத்தவங்க. குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அருமை அருமை அருமை. ஆக 2வது திருநாமம் செப்பல். நாம முருகான்னு சொன்னோம் அப்படின்னா அது 2வது தெளிவு. 3வது தெளிவு அவனுடைய உபதேசம் காதுல. உபதேசம் முருகப்பெருமானுடைய உபதேசம் காதுல கேட்டதுன்னா 3வது சிவஞான தெளிவு. அடுத்து 4வது நாள் இதுதான் முக்கியமான தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அதுதான் மிகச்சிறந்த தெளிவு. அதாவது ரொம்ப சிறந்த சிவஞான தெளிவு. எல்லாரும் முடிஞ்சா உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணலாம். ஒரே ஒரு நிமிடம் மட்டும் அடியனோட இணைந்துருங்க எல்லாரும், வாய்ஸ் தருதுன்னா. அப்போ முதல் தெளிவு என்பது என்ன அப்படின்னா நாம குருநாதராகிய முருகப்பெருமானுடைய உருவத்தை தியானிப்பது. 2வது தெளிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய நாமத்தை சொல்லுவது. 3வது தெளிவு என்பது அவருடைய உபதேசத்தை காதல் கேட்பது. அது எல்லாம் முடிஞ்சிருச்சு. 4வது தெளிவு என்ன தெரியுமா? 4வது தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தெளிவு கடைசி தெளிவு என்ன? அப்ப குரு ஒரு கலாவதி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். தயவு செய்து எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம் சாமி. அப்போ தெளிவு அப்படிங்கிறது கடைசி தெளிவுனா அவனுடைய குரு உரு சிந்தித்தல். குருவுடைய உருவம் என்ன தெரியுமா? குருநாதருடைய உருவம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. குருநாதர் உருவம் எப்படி? முதல்ல சொன்ன தெளிவு திருமேனின்னு சொன்னோம் இல்லையா? திருமேனின்றது நாம பாக்குற கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கக்கூடிய மேனி, அதுதான் திருமேனி. கடைசியா ஆமா கடைசியா சொல்லுங்க. ஆமாங்க சாமி. ஆமா 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 மியூட் பண்ணிக்கலாம். அப்ப தெளிவு ரஞ்சிதாமணி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் பேசிட்டு மியூட் பண்ணிருங்க சுவாமி. எனக்கு மொபைல்ல இருக்கேன், அதனால
கொஞ்சம் அடியனுக்கு வந்து கொஞ்சம் அது டிஸ்டர்ப் ஆகுது அடியாருக்கு, அதனால மியூட் பண்ணிக்கோங்க. அம்மா மியூட் பண்ணலன்னா வேலுண்டு வினை இல்லை அட்மின்கள் மியூட் பண்ணுங்க அவங்கள, சரிங்களா? சரி, அப்போ ஐயா என்னால முக்கியமான மியூட் பண்ண முடியலங்க ஐயா. சிவாய பிரிச்சுட்டு நீங்க மியூட் பண்ண, நீங்க வேலுண்டு வினை இல்லை அட்மின்ல இருந்தா தான் மியூட் பண்ண முடியும். நீங்க உங்க ஐடியில இருந்தா மியூட் பண்ண முடியாது, புரியுதுங்களா? அதுல இருந்தா மியூட் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமான செய்தி, அப்ப தெளிவு முதல்ல திருமேனின்னு சொன்னார்ல, எது யாரு? நம்மளுடைய திருமூலர் முதல்ல திருமேனின்னு சொன்னவரு திரும்ப குரு உருவம்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? திருமேனினா நாம பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய உருவம், அதுக்கு பேரு திருமேனி. குரு உரு அப்படின்னா குரு எப்படி இருப்பாருன்னா ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், அவன் தான் குரு. குரு யாரு? குரு எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும், பிராடா இருக்கணும், ஆழமா இருக்கணும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் தான் குருநாதன். ஆகவே குருநாதனுடைய உருவம் என்பது என்னன்னா வேல். குருநாதனுடைய திருவுருவம் என்ன அப்படின்னா நம்ம பார்க்கின்ற இந்த வேல் தான். ஆக இந்த வேல் தான் குரு உரு சிந்தித்தல் தானே. இப்ப கண்ணை மூடி வேல் கண்ணுக்கு தெரியுதா? வேலை ஒரு தடவை பார்த்துக்கோங்க, நம்ம வேல் கையில வச்சுக்கலாம். வேல் நமக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கண்ணை மூடி அந்த குரு உருவ சிந்திக்கலாமா? அருமை அருமை அருமை. எல்லாத்துக்கும் வேலுடைய உருவம் தெரிஞ்சதுங்களா? வேல் உருவம் தெரிஞ்சதுன்னா நீங்க சிவஞான தெளிவினுடைய உச்சத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். சிவஞான தெளிவினுடைய உச்சத்துல இருக்கிறது. அப்போ நீங்க கண்ணை மூடி அந்த குருவினுடைய உருவமாக இருக்கக்கூடிய வேலை தியானம் செய்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிவஞானத்தினுடைய தெளிந்த தெளிவு உங்களுக்குள்ள ஏற்படும் அப்படிங்கறதான் இங்க சொல்லப்படுது. ஆக நாம அப்ப என்ன ஆச்சு? நம்மளுடைய அந்த நக்கீரர் பெருமான் சிவஞான தெளிவு பெற்ற உடனே யாரு கண்ணுக்கு தெரிஞ்சா அப்படின்னா நம்மளுடைய முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமானை பாட ஆரம்பிக்கிறார். என்ன பாட்டு பாடுறாரு? திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற அந்த பாடல் சங்க தமிழ்லயே சங்க தமிழ்ல இருக்கக்கூடிய பாடல்கள்ல பரிபாடல் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வரிசையில முதல் பாடலாக அமைவது நமக்கு திருமுருகாற்றுப்படை, பொருணாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, அதெல்லாம் நமக்கு பல விதங்கள்ல. அப்போ திருமுருகாற்றுப்படைய பாடுறார். இங்க நான் கதை சொல்ல வரல, நல்லா கவனிங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கதை இந்த மாதிரி ஒரு பூதம் இருந்தது, அப்ப அந்த பூதம் 1000 பேரை வச்சு ஒரு குகையில போட்டுது, 1000 பேரை ஒரு குகையில போட்டுது. அந்த குகையில யாராவது 1000 பேர் வருவாங்கன்னு வெயிட் பண்ணுச்சு. கடைசியில அந்த பூதம் என்ன பண்ணுச்சுன்னா சிவபூசை யாரெல்லாம் தப்பா பண்றாங்களோ அவங்க எடுத்துட்டு போய் போட்டுரும். அது போட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் நக்கீரர் சிவபூசை பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு இது விழுந்தது, ஒரு மீன் விழுந்தது. ஒரு பக்கம் அது மீனாவும் ஒரு பக்கம் ஒரு பறவையாவும் இலை விழுந்து மீனாவும் பறவையாவும் போறப்ப இவர் என்னன்னு பார்த்தாரு, சிவபூசை தடைப்பட்டது. அதனால கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அங்க போய் போட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க, சிவபூசையில தவறு செய்திருக்காருன்னு அங்க சொல்றாங்கல்ல, நாம அதை என்ன சொல்றோம்னா நம்ம நக்கீரர் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் சொன்னார் இல்லையா, அதுதான் சிவபூசையில செய்த தவறு. அந்த தவறுக்கு ஞானம் கிடைத்தது. எந்த ஞானம் கிடைச்சது? அதனால அந்த தவற்றுன்றது நம்மளை எப்படி குகைக்குள்ள போட்டு மூடின மாதிரி. எது குகைக்குள்ள போட்டு மூடின மாதிரி? சிவ அபராதம் பண்ணிட்டா குகைக்குள்ள போட்டு மூடின மாதிரி நமக்கு மற்றைய சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்காம போகும். அந்த சிவ அருள் கிடைக்காம போச்சுன்னா சிவன் கிட்ட நாம தவறு செய்தா அதற்கு நாம குகைக்குள்ள போயிடுவோம். அந்த குகையில இருந்து நம்மளை காப்பாற்றி வேல் மூலமா அந்த குகையை அப்படி இடிக்கிறவன் தான் யாரு அப்படின்னா நம்மளுடைய குருநாதனாக இருக்கக்கூடிய குருபரனாக இருக்கக்கூடிய பெருமான். ஆகவே அந்த குகையை இடித்ததான் எது? வேல். எந்த குகை? இங்க குகைன்னு சொல்லப்படுவது எதுன்னா சிவன் மீது செய்த அபராதம், சிவன் மீது செய்த பழி. நாம சிவன்னு தெரிஞ்சே செய்கின்ற பழியின் மூலமாக நாம் ஒரு குகையில நமக்கு ஒரு வினை குகை மாட்டிக்குவோம். அந்த வினை குகைய இடிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அது முருகனுடைய வேலுக்கு இருக்கு. அப்ப நீங்க எந்த கடவுளர்கள் கிட்ட தப்பு பண்ணாலும் யாருக்கிட்ட போய் பிராய்ச்சித்தங்க தேடிக்கலாம்? சிவபெருமான்கிட்ட போய் பிராய்ச்சித்தம் தேடிக்கலாம். சிவபெருமான்கிட்ட நல்லா கவனிங்க, சிவபெருமான்கிட்டயே ஒரு வேளை தப்பு பண்ணிட்டோம்னா யாருக்கிட்ட போய் பிராய்ச்சித்தம் தேடிக்கலாம்? முருகர்கிட்ட போய். நல்லா கவனிங்க. முருகப்பெருமான் கிட்ட சப்போஸ் முருகர்கிட்ட நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இப்போ மத்த சாமிகிட்ட தப்பு பண்ணா சிவபெருமான் திருவடியில விழுந்து பாவத்தை கரைச்சிக்கலாம். முருகப்பெருமானுடைய அங்க சிவபெருமான் தப்பு பண்ணா முருகன் காலில் விழுந்து தப்பிச்சுக்கலாம்.
ஏன்னா முருகன் வந்து சிவனுடைய அபராதத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றலுடையவன். ஏன்னா 2 பேரும் ஒண்ணுதானே, முருகனும் சிவமும் ஒண்ணுதான். அதனால அவனே ஏப்பா ஒண்ணும் இல்லப்பா வாப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யாரு? முருகப்பெருமான். அப்போ முருகன் வந்து அப்ப நீங்க சப்போஸ் முருகன் கிட்ட தப்பு பண்ணிட்டீங்க, சிவன்கிட்ட போய் வேண்டிக்க வேண்டியது. அருமை அருமை அப்பா, அருமை 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 அருமை. வேல்கிட்ட போய் நல்லா கவனிங்க. ஆமா குருவா இருக்கிற வேல்கிட்ட போய் வழிபட்டு நம்ம குறைய நீக்கிக்கலாங்க. ஆமா. இப்போ முருகன் கிட்ட தப்பு பண்ணிட்டா நாம எங்க போலாம்னா வேல் கிட்ட போய் நம்ம வந்து நம்ம பிராயச்சித்தத்தை தேடிக்கலாம். ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, வேல் கிட்ட மட்டும் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14 லோகத்துக்கிட்டையும் பிராய்ச்சித்தம் கிடையாது, எந்த இடத்துலயும் கிடையாது. அதான் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லும் போதே அப்படியே மேல் புள்ள இருக்குது. நீங்க யாருக்கிட்ட என்ன தவறு செய்தாலும் சிவபெருமான் திருவடியில வந்திக்கலாம். சிவபெருமானுடைய திருவடிக்கு பிழை செய்தா முருகனிடம், முருகன் கிட்ட தப்பு பண்ணா வேல் கிட்ட விழுத்து வாங்கிக்கலாம். வேல் தவற சரி பண்ணி கொடுக்கும். வேல் கிட்ட தவறு பண்ணோம் அப்படின்னா அது ஒரு காலம் நம்மை விடாது. அதனால தெரிஞ்சுக்கணும், வேல் கிட்ட தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பிராய்ச்சித்தம் என்பதே கிடையாது. வேல் கிட்ட என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா வேலை வேலாக முதல்ல வழிபாடு செய்யணும். வேலுக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் வேலுக்கு செய்கின்ற புறம்பு. வேலுக்கு வேல் வடிவமாக வைத்து வழிபாடு செய்யணும். என்ன பிழை செய்தாலும் அது திருவடியில விழுந்து நமக்கு செய்யணும். அதனால இன்னொன்னு தெரியுமா, முருகப்பெருமானுடைய கட்டளைக்கு வேல் காத்திருக்காது. முருகன் போய் இவங்களை போய் பார்த்துட்டு வா, இவங்களை போய் காப்பாத்து, இந்த அவுணர்களை போய் அழித்து வா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. முருகன் சொல்வதற்கு முன்னதாகவே கிளம்பி முருக அடியார்களையும் சிவனடியார்களையும் காத்து அவர்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு செய்யறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அழித்து வருகின்ற ஆற்றல் உடையது வேல். அப்போ நல்லா கவனிங்க, பழுத்த அமுது தமிழ் பலகை, அதாவது பழுத்த தமிழ் எப்படிப்பட்டது? ரொம்ப பழுத்தது. அது எப்படிப்பட்டது? அமுது. தமிழ் என்பது அமுது போன்றது. அது தமிழ் பலகை. தமிழ் பலகைன்னா என்ன? அந்த சங்கம் வச்சு எல்லாம் சங்கம் வச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு பலகை வச்சிருப்பாங்க, அதுல புக்கை வச்சு படிக்கணும். அது பேர் தான் சங்கம் சொல்லுவோம். சங்கம் என்ன? ஒருத்தர் வாசிக்க இன்னொருத்தவங்க எல்லாம் கேட்பாங்க, அது பேர் சங்கம் அல்லது எல்லாரும் கூடுகின்ற இடம். அந்த காலத்துல எப்ப கூடுவாங்கன்னா ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு, அதை அவங்க கேட்பாங்க, அப்பதான் கூடுவாங்க. அது போல தமிழுக்கு சங்கம் வச்சாங்க. அந்த தமிழ் சங்கத்துல எப்பயுமே தமிழுக்கு ஒரு பலகை வச்சிருப்பாங்க. அந்த பலகையில தான் அது வந்து அந்த பலகையில தான் அது வந்து வச்சாங்கன்னா அந்த புக்கு வந்து அரங்கேறிடுச்சுன்னு அர்த்தம். அந்த புக் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? அரங்கேறிடுச்சு. அதுக்கு சங்கப்பலகைன்னு பேரு. அந்த புக்குக்கு பேரு அந்த இடத்துக்கு பேரு சங்கப்பலகை. சங்கப்பலகையில ஒரு புத்தகம் வச்சுட்டாங்கன்னா அந்த புக்கு எல்லாருனாலையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுன்னு அர்த்தம். அந்த சங்கப்பலகைக்கு அந்த சங்கப்பலகை தரமாட்டின்ட்டாங்க. எந்த புக்குக்கு சங்கப்பலகை தரமாட்டின்ட்டாங்க? கலிற்றப்படியார் தப்பு தப்பு. திருமுருகாற்றுப்படைங்கய்யா. திருக்குறள். அருமை அருமை. திருக்குறளுக்கு என்ன தரல? திருக்குறளுக்கு சங்கப்பலகை தரல. ஏன்? இது வந்து 2 வரிதான் இருக்கு. வெண்பானா எத்தனை இருக்கணும்? 4 வரி இருக்கணும். இது 2 வரிதான் இருக்கு. வெண்பா இலக்கணத்துக்கே புறம்பா இருக்கு. அதனால இதுக்கு என்ன பண்ண முடியாது, தர முடியாதுன்னு சொல்லி சங்கப்பலகை தரல. ஆனா ஔவையார் என்ன பண்ணாங்க, இது உண்மையிலேயே இது வந்து நல்ல புத்தகம், இதை வந்து நீங்க மறுக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா சுவாமிகிட்ட வேண்டி பொற்றாமரை குளத்துல அதை போட்ட உடனே பொற்றாமரை குளத்துல விழுந்த அந்த திருக்குறள் அப்படியே எது வந்து சங்கப்பலகையோடு அது வந்து, நீங்க என்ன சங்கப்பலகை நானே வச்சு கொடுக்குறேன்னு இறைவனே சங்கப்பலகையில வச்ச ஒரே புத்தகம் எதுன்னா அது திருக்குறள் தான். அந்த சங்கப்பலகையில, அப்போ சங்கப்பலகையில வச்சா அதுதான் அந்த புத்தகம் தமிழர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்தகம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா குறள் வெண்பான்னு புதிய வெண்பாவே ஆரம்பிச்சாங்க. இப்போ குறள் வெண்பான்னு ஒரு வெண்பா இருக்கலாம், அந்த வெண்பாவுக்கு 2 அடி இருக்கலாம்னு சொல்லி வெண்பா இலக்கணத்தையே மாத்தி திருக்குறளுக்காக வச்சாங்க. இன்னைக்கு திருக்குறள் உலக பொதுமறையாக அத்தனை பேரும் பொக்கிஷமாக பாழ்கின்ற இடமா இருக்கு. அப்ப சங்க பலகையில புத்தகம் வைக்கணும். திருவள்ளுவருடைய புத்தகம் எத்தனை இருந்தது? ஒரு புத்தகம் தான் இருந்தது. நக்கீரனுடைய புத்தகம் எத்தனை இருந்துதான் சங்க பலகையில? ஏகப்பட்ட புத்தகம். நமக்கு கிடைச்சது ஒரு புத்தகம் தான். நமக்கு கிடைச்சது திருமுருகாற்றுப்படை தான் கிடைச்சிருக்கு. ஆனா நக்கீரருடைய புத்தகம் பல புத்தகங்கள் இருந்ததா. அதனால பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன். அவனுடைய கவிப்புலவன் யாரு? நம்மளுடைய கவிப்புலவன் என்று சொல்லி நக்கீர பெருமான். பல சங்க பலகையில பல புத்தகங்களை இயற்றியவர் நம்மளுடைய நக்கீர பெருமான். அப்பேற்பட்ட பெருமான் கவிப்புலவன், இசைக்கு உருகி அவர் பாட்டு பாடுறார்.
எப்ப பாட்டு பாடுறாரு? திருமுருகாற்றுப்படை என்ற பாட்டை பாடின உடனே வரை குகையை இடித்து வழி காணும். வரை குகைன்னா என்ன? இங்க வரை குகைன்னு எதை சொல்றாங்க? யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். இங்க வரை குகை அப்படின்னு எதை, வரைன்னா மலை, மலை குகை. என்ன மலை குகை இது? என்ன மலை குகை? நாம் செய்த பாவம் போட்டு வச்சிருந்தாங்கல்ல குகை, அதுவாங்க ஐயா? மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம் சார், மியூட் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா, நாம அதுக்குதான் நான் சொன்னேன், நம்மளுடைய பெரிய குகை எது தெரியுமா? இருக்கிறதுலே பெரிய குகை எது தெரியுமா? அதுதான் நம்மளுடைய நாம் செய்த சிவ அந்த அபராதம், அபராதம், சிவத்தினுடைய பழி செய்ததுதான் பெரிய குகை. அதுதான் நம்மளை போட்டு அமுக்குற குகை. மத்த எல்லாத்தையும் சிவன் அழிச்சவான், சிவத்துக்கிட்டயே போய் தப்பு பண்றோம்ல, அதனாலதான் பெரிய குகை. ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க, ஒரு நிமிஷம். ஐயா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க. சரிங்கம்மா. ஜானகியம்மா ஒரு பாடல் பாடுங்க. ஜானகியம்மா பாடுறேங்கம்மா. அனைத்து அடியார் திருவடிக்கும் சரணங்க. திருப்புகழ், சுவாமிமலை திருப்புகழ். காமியத்தெழுந்தி இலையாதே, காலர் கைப்படிந்து மடியாதே. காமியத்து அழுந்தி இலையாதே, காலர் கைப்படிந்து மடியாதே. ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. தூமமை கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா. தூமமை கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா. ஏம வெற்பே உயர்ந்த மயில் வீரா, ஏரகத்து அமர்ந்த பெருமாளே. ஏம வெற்பே உயர்ந்த மயில் வீரா, ஏரகத்து அமர்ந்த பெருமாளே. பெருமாளே பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. அரோகரா அரோகரா அரோகரா. நன்றிங்கம்மா. மன்னிக்கணும். ஆக அந்த தமிழ் பலகையில் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகை அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த குகையவா இடிச்சிருக்கும் இந்த வேலு? இந்த குகை இடிச்சது ஒரு பெரிய விஷயமா என்ன? நாம பாக்குற இந்த மலை குகை இடிச்சது ஒரு பெரிய விஷயமா என்ன? வேலுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. நாம் செய்த மிகச்சிறந்த பழியாகி இருக்கக்கூடிய சிவப்பழி என்ற பெருங்குகையை, வரைக்குகையை இடைக்கின்ற ஆற்றலுடையது வேலு. அப்ப நாம் செய்த சிவப்பழியவே தீர்க்கின்ற ஆற்றலுடையது வேல் அப்படின்னு சொல்வதுதான் இங்க சிறப்பு. சுபாஷினி அம்மா நீங்க மியூட் பண்ணிக்கலாம். சுவாமி மியூட் பண்ணிக்கோங்க. நமச்சு எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. சரி. ஆக அந்த சிவ குகையை, அந்த சிவ அபராத குகையை, சிவ அபராத படிப்பட்ட அந்த குகையை நாம் எல்லாரும் நமக்காக, ஆக இதுதான் அழிக்க முடியாத, இதுதான் என்றைக்கும் நாம தவிர்க்க முடியாத ஒரு குகை. அதுதான் நம்மளுடைய பழி.
சிவப்பழி என்ற சிவ பழி வினை என்ற அந்த குகையை உடைத்தருகின்ற ஆற்றல் உடைய. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பழி செய்திருந்தாலும் வேலனுடைய திருவடியில வீழ்ந்து வணங்குனீங்கன்னா உங்களுக்கு உய்வு உண்டு. ஆனா வேலனுடைய திருவடியை வீழ்ந்து வணங்க உங்களுக்கு இனிமே நீங்க தப்பு பண்ணக்கூடாது. அதுதான். இனிமே எத்தனோட தப்பு பண்ணாலும் வந்து மாட்டிக்கலாம் இல்ல. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா திரும்ப வேலை என்ன பண்ணும்? உங்களை அது விடாது. அதுதான் திரும்ப அடுத்த பாட்டுல சொல்ல வராங்க. ஐயா இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா. அந்த வரை குகை சொன்னீங்களே, சொல்லுங்க ஐயா. வரை குகை அப்படிங்கிறது நாம் இன்னைக்கு பாக்குற இந்த மலை கல்லினால் ஆக்கப்பட்ட குகை இல்ல. அதை இடிக்கிறது வந்து ஒரு கடப்பாறையே போதும். அதை இடிக்கிறதுக்கு ஒரு கடப்பாறை போதும். ஆனா வேலுக்கு என்னன்னா யாருமே இடிக்க முடியாத பெரிய மலை போன்ற குவிந்த அந்த சிவப்பழி இருக்கு இல்லையா? ஏன்னா எல்லா வினையையும் சிவபெருமான் வந்து நீக்குவார். எல்லா வினையும் சிவபெருமான் வந்து நீக்குவாரு. ஆனா சிவன் கிட்டையே பழிபட்டா அந்த பழியை நீக்குபவன் குருநாதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அவனுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் என்ற ஞானம் தான் நம்மளை நீக்கும். ஒண்ணும் இல்ல. நல்லா இன்னொரு கவனிங்க. இந்த சிவன் பழி பண்றது சிவ நிந்தனையதான் குகைன்னு சொல்றீங்களாங்கய்யா? சிவன் நிந்தனையினால பெற்ற அந்த பழியத்தான் குகைன்னு சொல்றோம். சிவ நிந்தனையினால சிவப்பழி இருக்கு இல்லையா? சிவப்பழி வினை இருக்கு இல்லையா? அதுதான் வரை குகை. மலை போன்ற ஒரு குகையாக, இடிக்க முடியாத குகையாக மாறியது அப்படின்னு தான் சொல்றோம். சரிங்களா? புரிஞ்சதுங்களா? பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். அப்போ நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி இங்க கவனிங்க. முக்கியமான செய்தி இது எந்த புத்தகத்துல இல்ல. நீங்க நாம சொல்ற விஷயம் வந்து எந்த புத்தகத்திலயும் எந்த இடத்துலயும் கிடையாது. முடிந்தா எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணலாம், ஒரு நிமிஷம் மட்டும். இப்போ சிவன் கிட்ட அபராதம் படுறதுன்னா ஒன்றும் கிடையாது. சிவபெருமான் கிட்ட நாம பழி பெறது, பழி அடைகிறது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம அறிவுல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். அறிவுல குறை இருந்தா தானே நம்ம போய் நல்லவங்க கிட்ட போய் தப்பு பண்ணுவோம். ரொம்ப நல்லவங்க கிட்ட போய் நம்ம எப்ப தப்பு? நம்ம கிட்ட அறிவு மொத்தமா மழுங்கி போச்சுன்னா தான் நல்லவங்க கிட்ட போய் தப்பணும். அதனால சிவபெருமான் கிட்ட தப்பு பண்றோம்னா நம்ம அறிவுல என்ன இருக்குன்னு அர்த்தம்? மழுங்கல் இருக்குன்னு அர்த்தம். அந்த மழுங்கலை தீட்டுறதுதான் என்னது? ஞானம் என்ற. அப்போ சிவஞானத்தை தீட்டுனா குகை தன்னால இடிஞ்சிடும். வினை எப்படி போகும் அப்படின்னா ஞானம் பெற்றா வினை போகும், அவ்வளவுதான். நம்ம ஒரு ஞானம் வந்துருச்சுன்னா இருள் என்ற வினையெல்லாம் நம்மளை விட்டு போகும். அந்த ஞானத்தை தருவது வேலு. அந்த ஞானத்தினுடைய வடிவம் வேலு. வேலை நீங்க தியானம் பண்ண உங்க ஆன்மால இயல்பாவே ஞானம் ஊறும். அதனால இப்ப ஊறுகாயை பார்த்தா இயல்பா என்ன ஊறும்? நாக்குல எச்சில் ஊறும்ல. ஊறுகாயை பார்த்தாலோ மாங்காயை உப்பையும் சேர்த்து பார்த்தாலோ இயல்பாவே நமக்கு நாவல எச்சி ஊறுவது போல இந்த இறைவனுடைய வடிவமாக இருக்கக்கூடிய வேலை பார்க்கும்போது நம்முடைய ஆன்மாவில ஞானம் ஊறும். ஞானம் ஊர்னா என்ன ஆகும்? இந்த ஆன்மாவுக்கு தெளிவு ஏற்படும். வினைக்கான விஷயம் வராது. ஆக வினை என்பது ஒளியும். இதுதான் வினை அகற்றுகின்ற விஷயமே. அப்போ இந்த வேல் வழிபாடு செய்யும் போது ஞானம் உங்களுக்கு தன்னால ஊறும். ஏன் எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது இந்த வேலினுடைய ரகசியம், வேலினுடைய தத்துவம். அதுதான் இந்த வேலை நீங்க அப்படியே நினைத்து வழிபாடு செய்யும் போது ஞானம் வரும். நீங்க மற்ற எந்த தவறு செய்தாலும் இந்த பெருமானுடைய வேல் உங்களை காக்கும். சரிங்களா? முடிஞ்சுதா? ரைட். இப்போ இதுக்கு பாடல் முடிஞ்சு. இப்ப அடுத்த பாடலுக்கு போறோம். பசித்து அழகை முசித்து அமுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். இந்த வேல் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணும்னா பேய்களுக்கு சாப்பாடு போடும். இந்த அழகை அப்படின்னா பேயின்னு அர்த்தம். அழகைனா என்னது? அழகைனா பேயின்னு அர்த்தம். பசித்து அழகை. இந்த அழகைனா இந்த பேய்கள் எல்லாம் பசித்து அழுகின்றது. பேயினா நீங்க இப்படி நினைச்ச கூடாது. எனக்கு கவனிங்க எல்லாரும். பேயினா என்ன நினைச்சுக்கிறோம்னா பேயினா நாம எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் அப்படியே படத்துல காட்டுற மாதிரி ஆவியா அங்கிட்டு அலையிறோம்ல, அதுதான் பேய்ன்னு நினைக்கிறோம். அது இல்ல பேய். பேய்னா நம்ம சொல்லியிருக்காங்கல்ல, என்னது? புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்வெருகமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய். அந்த இடத்துல வர பேய்னா என்னன்னா பேய்ங்கிறது ஒரு உயிரினம். எப்படி புல் அப்படி உயிரினமோ, புல் ஒரு உயிரினம் தானே. என்னை பாருங்க எல்லாரும். புல் ஒரு உயிரினம் தானே, பறவை ஒரு உயிரினம் தானே, பாம்பு ஒரு உயிரினம் தானே, பல மிருகங்கள் ஒரு உயிரினம் தானே, தேவர்கள் ஒரு உயிரினம் தானே, அடுத்து முனிவர்கள் ஒரு உயிரினம் தானே,
அடுத்து நம்மளுடைய எல்லா உயிரினன்றப்போ இந்த கல் அப்படிங்கிறதும் ஒரு உயிரினம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த இருக்கக்கூடிய பேயும் ஒரு உயிரினம். பேய் என்பது என்னன்னா அது ஒரு உயிரினம். அது பார்க்க எப்படி இருக்கும்னா கண்கள் மூடி பிதுங்கி அப்படியே வாயில இருக்கக்கூடிய பல்லெல்லாம் பெருசா, கொங்கைகள் எல்லாம் திரண்டி, உடம்புல இருக்கக்கூடிய இதெல்லாம் மெலிஞ்சு போய் அது என்ன பண்ணும், அந்த பாக்குறதுக்கே விகாரமா இருக்கும். ஒரு உயிரினம். அந்த உயிரினம் இப்ப தேவாங்கு பாத்திருக்கீங்களா? தேவாங்கு பாத்திருக்கீங்களா எல்லாரும்? தேவாங்கு எப்படி இருக்கும்? கண்ணு பெருசா ஒல்லியா குச்சியா இருக்கும்ல. அந்த தேவாங்கு மாதிரி இந்த பேயும் ஒரு உயிரினம். அது என்ன பண்ணும்னா அதுக்கு சாப்பாடு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணும், மத்தவங்களும் வேட்டையாடி ஏதாவது பண்ணி சாப்பிடலாம். இதுக்கு சாப்பாடு தேவைப்பட்டா ஐயா உங்க வீடியோ கிடைக்கலங்க ஐயா எங்களுக்கு. அம்மா பின் பண்ணுங்க சுவாமி. அம்மா இருக்காங்களா? அம்மா பேர் என்ன? நம்ம சாருமதி அம்மா சுவாமி. சாருமதி அம்மா ஐயா கேமரா ஆன் பண்ணுங்க ஐயா. நீங்க உங்களோட அந்த போட்டோதும் தெரியுதுங்க ஐயா. இல்ல கேமரா ஆன் பண்ணி தான் இருக்கேன் சுவாமி. கேமரா ஆன் பண்ணி தான் இருக்கேன். தெரியுது இல்லையா? தெரியலையே. வீடியோ டிஸ்ப்ளே அந்த கேமரா போட்டோ டிஸ்ப்ளே ஆகலைங்க ஐயா. வீடியோ தெரியல, உங்க படம் தான் தெரியுதுயா. சுவாமி இப்ப தெரியறேனா? அடியன் இப்ப தெரியறேனா? பாருங்க வீடியோ தெரியுதா? தெரியல. குரூப்ல இல்லையா? நீங்க பின் பண்ண முடியாதுங்களா சுவாமி? எனக்கு பின் பண்ணிட்டீங்களா? இப்ப தெரியுதுங்களா? இப்ப பின் பண்ணிட்டாங்க அம்மா. தெரியுதுங்களா சுவாமி? தெரியலீங்க. திருச்சிற்றம்பலம் சுவாமி. திருச்சிற்றம்பலம் முருகாசனம். தெரியுதுங்களா? இப்ப தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? அடியன் தெரியறேனா? இப்பவும் தெரியலையா? சரி பரவாயில்ல. சரி பரவாயில்ல சாமி. இங்க என்ன ஏதோ நான் இதுலயும் வந்திருக்கேன், வேலுண்டு வினையிலயும் வந்திருக்கேன். பரவாயில்ல. நீங்க அடியன் சொல்றது கேக்குதுங்க இல்லையா? எல்லாத்துக்கும் தெளிவா கேக்குதுங்க இல்லையா அடியன் பேசுறது? அதுல பசித்து அழகை முசித்து அமுது முறைப்படுதலாக தேவாங்கு எப்படி இருக்கும் அது மாதிரி என்ன ஆகும், இந்த பேய்கள் எப்படி இருக்கும்னா அது ஒரு உயிரினம். அது பாக்குறதுக்கு கண்கள் மொழி பிதுங்கி இருக்கும். அது எப்படி சாப்பிடும் அப்படின்னா அது போய் நம்ம இந்த இறந்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வைக்கிற அந்த சாப்பாடு, அவங்க வைக்கிற துணி, அதுதான் அது என்ன பண்ணும், அது எடுத்துக்கிறோம். அது எடுத்து அது பண்ணிக்கிறோம். அது சுடுகாட்டு பக்கத்துல தான் வாழும். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பயந்து அதெல்லாம் எடுத்துக்கிறோம். பேய் நம்மளை பார்த்தா பயந்து ஓடும், யாரையாவது பார்த்தா பயந்து ஓடும். அந்த மாதிரியான அதுதான் பேய். அந்த பேய்கள் எல்லாம் பல நாட்கள் பசியில துடிக்குதுலாம். ஐயோ எனக்கு சாப்பிட முடியலையே, எனக்கு என்ன பண்ணணும்னு. அது பேர் என்ன சொல்லுதான், பொறு அமைதியார் உனக்கு என்ன வேணும். அதாவது பசித்து அழகை முசித்து அமுது முறைப்படுதல். உனக்கு சாப்பாடு தானே இந்த தரேன், முசித்து அமுது முறைப்படுதல். ஒளித்த அவுணர் அரக்கர்களை எல்லாம் அழித்து ஒரு ஒளித்தவனர் உரத்து உதிரம், அவன் ரத்தத்தெல்லாம் அப்படியே ரெண்டா அந்த உதிரம் எல்லாம் கொட்டும் அளவுக்கு நிலத்தசைகள்னா அந்த கொழுப்பு தசைகள் எல்லாம் எடுத்து புசிக்க அருள் நேரம் என்ன பண்ணுது, அந்த அவுணர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கர்கள் எல்லாத்தையும் கொன்னு அவர்களுடைய அந்த ரத்தம் சொட்ட இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு தசைகளை இந்த பேய்களுக்கு பரிசா போடுமா இந்த வேலு. என்ன சொல்ல வராங்க, நமக்கு தொந்தரவு செய்யற அந்த இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய வினைகள் இருக்கு இல்லையா, அந்த வினைகள் தான் அவுணர்கள். அந்த அவுணர்கள் எல்லாத்தையும் நமக்கு எதெல்லாம் தொந்தரவு செய்தோம், இந்த ஆன்மாவுக்கு எதெல்லாம் தொந்தரவு செய்யக்கூடிய அந்த வினைகள் எல்லாம் என்ன பண்ணும், இந்த வேலானது அவர்களை அப்போ இந்த வேலை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கக்கூடிய, அறம் செய்யறதுக்கு தடையா இருக்கக்கூடிய அத்தனை அந்த அசுரத்தனமான அந்த வினைகளை எல்லாத்தையும் இந்த வேலானது அழித்து ஒழிக்கும் அப்படிங்கறதான் நம்ம அந்த பாட்டுல பாக்குறோம். பசித்து அழகைன்னா அந்த பேய்கள் எல்லாம் முசித்து அமுது, அவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா சாப்பிடுறதுக்கு
இருக்கு. முறைப்படுதல் என்ன எது கொடுக்குதுன்னா, ஒளித்த அவுணருடைய ஒளித்து உரத்து உதிர, அவர்கள் அப்படியே ரத்தம் உதிரமெல்லாம் உதிர, நினத்தசைகள் அவங்க கொழுப்பு தசைகளை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறதுக்கு பேய்களுக்கு விருந்தாக்குகின்றது. அப்படின்றது என்னன்னா, இந்த வேலை வழிபாடு செய்கின்ற ஆன்மாக்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த அந்த அவுணர்கள் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள், ஆணவம், கண்மம், மாய் என்ற 3 அசுரர்களையும் அவங்களை கொன்று குவித்து அதை இந்த பேய்களுக்கு உணவாக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இங்கே இந்த பாடல்ல தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பாடல்ல சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும். இந்த வேல் யாருக்கெல்லாம் வர்ற வினைகளை சாடும் அப்படின்னா, சுரர்னா முதல்ல நம்முடைய மனிதர்களுடைய வினைகளை சாடும். 2வது முனிவர் அதாவது நல்ல வேள்விகளை செய்து ரொம்ப புனிதமான ஆன்மாக்கள் அவர்கள். சுரர் அப்படின்னா நம்மளுடைய மனிதர்கள், முனிவர்கள் அப்படின்னா தவம் செய்த ஆன்மாக்கள், மகபதினா இந்திரன். மகபதிக்கும், இந்திரனுக்கு மகபதினு பேரு உண்டு, அவனுக்கும் இது உதவி செஞ்சிருக்கு. ஏன்னா இந்திரனுடைய அந்த அந்த தன்மையை போக்குறதுக்காகத்தானே வந்தான். அவனுடைய முருகப்பெருமானுடைய வேலை அதுக்கு தானே வந்தது. சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும், விதி என்று சொல்லுகின்ற பிரம்மனுக்கும் இதுதான் என்ன பண்ணுச்சு, வேல் தான் உதவி செஞ்சுச்சு. அரிதனக்கும், அரி என்றால் யாரு, திருமாலுக்கும். அரிதனக்கும் நரதமக்கும். ஆக இந்த சுரர் அப்படின்றது தேவர்கள், சுரர் அப்படின்றது தேவர்கள். அசுரர்னா என்னது, அசுரர்கள், சுரர்னா தேவர்கள். அப்ப தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும், அது மகபதி என்று சொல்லுகின்ற இந்திரனுக்கும், விதி என்று சொல்லுகின்ற பிரம்மனுக்கும், அரி என்று சொல்லுகின்ற திருமாலுக்கும், நரர் என்று சொல்லுகின்ற நம்மை போன்ற மனிதர்களுக்கும் இடுக்கண் வினை சாடும். ஏற்படுகின்ற வினைகளை எல்லாத்தையும் இது என்ன பண்ணும், அடித்து ஒழித்து நீக்கும். அப்போ யாரு, சுரர், முனிவர், மகபதி, விதி, அரி, நரர். இது யாருக்கு உதவி செய்யல வேலு, பாருங்க, யாருக்கு உதவி செய்யல, அருமை, அசுரர்களுக்கு உதவி செய்யல. ஏன், அசுரர்கள் அறத்தை மீறுபவர்களை வேல் அழிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேல் பூசணைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க அறத்துல நிக்கணும். அறத்துல நிக்காம நீங்க வேல் பூசணை பண்ணீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, மன்னிக்கணும், வேலியில போற ஓனான வேட்டில விட்ட கதையா இது. நாம செஞ்ச வினைக்கு நான் சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி ஆயிடும். நீங்க வேல் பூசணை செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அறத்துல நிக்கணும். அறம்னா என்ன, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. எதை செய்யணும், பிறர்களுக்கு உதவி செய்யணும், உண்மை பேசணும், எல்லாருக்கும் நல்ல உணவு அளிக்கணும், எல்லாருக்கும் இன்பமா பேசணும், இதெல்லாம் செய்ய வேண்டியது. செய்யக்கூடாது இது, பொறாமைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது, பிறன்மனை நோக்கக்கூடாது. இந்த மாதிரி அறச்செயல்கள் எல்லாம் செய்யாம நீங்க வேல்கிட்ட கேட்டா நீங்க கேட்கவே தேவையில்லை, வேல் உங்களுக்கு செய்யும். நீங்க வேலை பார்த்தாலே போதும், வேல் உங்களுக்கு எல்லாமே செய்யும். அப்போ சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் இடுக்கண் வினை சாடும். அவர்கள் எல்லாருடைய வினையையும் சாடுகின்றது இந்த வேல். இந்த வேல் எப்படி இருக்கும், வேலுடைய ஒளி எப்படி இருக்கும்னா, சுடர் பருதி ஒளிப்ப, நில ஒழுக்கு மதி ஒளிப்ப, அலை அடக்கு தளல் ஒளிப்ப, ஒளிர் பிறவை வீசும். இந்த எப்படி இருக்கும் நான் பாக்குறதுக்கு, சுடற்பருதினா நம்ம சுடர் மிக்க இந்த சூரியன் இருக்கு இல்லையா, அந்த சூரியனுடைய ஒளி ஒளிஞ்சுக்கிடுமா. யாருடைய ஒளியில, இந்த வேலினுடைய ஒளியில சூரியனுடைய ஒளி ஒளிஞ்சிருமா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் வந்த உடனே நட்சத்திரங்கள்லாம் என்ன ஆகுது, நட்சத்திரங்கள் நைட்ல இருக்குல்ல, சூரியன் வந்தோடனே என்ன ஆகுது, சூரியன் ஒளிக்கு முன்னாடி நட்சத்திரங்கள் ஒளிந்து போவது போல வேலினுடைய ஒளிக்கு முன்னாடி சூரியனுடைய ஒளி ஒளிந்துருமா. அதனாலதான் சுடற்பருதி ஒளிப்ப, சுடற்பருதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒளிந்து போகுமா. யாருக்கு முன்னாடி, வேலுக்கு முன்னாடி. நில ஒழுக்கு மதி ஒளிப்ப, நிலவினுடைய ஒளி இருக்குல்ல, அப்ப நிலவினுடைய சூரிய ஒளியே இல்லைன்றப்ப நில ஒளி என்ன ஆகும், நில ஒளியும் நம்மளுடைய வேலினுடைய ஒளிக்கு முன்னாடி மழுங்கி போகுமா. நிலவு ஒழுக்கு மதி ஒளிப்ப, அலை அடுக்கு தளல் ஒளிப்ப. இந்த அலை அப்படின்னு இந்த அலைகள்லாம் இருக்கு இல்லையா, அலைகள் வருவதற்கு காரணம் என்னன்னா, இந்த வடவாமுகி அக்னி அப்படின்னு ஒரு அக்னி இருக்கு. இந்த வடவாமுகி அக்னின்ற ஒரு அக்னி இருக்கிறனாலதான் அது என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு எப்பயுமே ரயில் மூவ் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ரயில் மூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும், இன்ஜின்ல என்ன அள்ளி போடணும், ரயில்ல மூவ் ஆகணும்னா இன்ஜின்ல என்ன அள்ளி போடணும், நிலக்கரி. நெருப்பு நாம அதிகமா போட போட
ரயில் எப்படி ஓடும்? வேகமா ஓடும். அப்போ அந்த நெருப்பு தான் இயக்குற ஆற்றலை உருவாக்குது. நீங்க கேட்கலாம், இப்ப என்னங்க இப்ப நெருப்பே இல்ல, எலக்ட்ரிக் ஸ்டேஷன் தானே இருக்கு, அதுல நாங்க எப்படி நெருப்புனா, எலக்ட்ரிக் உருவாக்குறதுக்கு என்ன வேணும்? நெருப்பு வேணும். எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கு என்ன வேணும்? நெருப்பு வேணும். நீராவியோ அனல் மின் நிலையமோ அல்லது ஏதோ ஒண்ணு போட்டு என்ன பண்ணுவோம்? நெருப்பு மூலமா. ஆக இந்த இயக்கத்துக்கு காரணம் நெருப்பு தான். நாம இயங்குறோம்ல, நமக்கு என்ன நெருப்பு இருக்கு? நமக்கு அடி வயிற்றுல ஒரு நெருப்பு வச்சிருக்காரு சாமி. நமக்கு அடி வயிற்றுல ஒரு நெருப்பு இருக்கு. எல்லாரும் சொல்றாங்கல்ல, நாங்கெல்லாம் அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கோம்னு பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா உண்மை என்னன்னா அர்த்தம், எல்லாருமே அடி வயிற்றுல நெருப்பு தான் இருக்கும். உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களுக்கும் சாமி என்ன பண்ணிருக்காரு? அடி வயிற்றுல நெருப்பு வச்சிருக்காரு. அந்த நெருப்பு என்ன ஆகும்? அது நம்மளுடைய உடம்புடைய சீதோஷ நிலையை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படியே நமக்கு காய்ச்சல் அது குறைச்சு விடும். குறைச்சு நம்ம உடம்பு ரொம்ப குளிர். சொல்றமே அதாங்க ஐயா. சாமி குண்டலினின்னு சொல்றமே அதான். ஐயா கிளியரா கேட்கலீங்கய்யா. அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதுங்களா? மத்தவங்க எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா சாமி? கேக்குதுங்க ஐயா. கேக்குது, ஆனா வீடியோ தெரியல. வீடியோ தெரியலையா? கேக்குது, ஆனா வீடியோ தெரியல. ஆமாங்க ஐயா, கேக்குது, வீடியோ தெரியலீங்க. அருமை அருமை அருமை. சரி, அப்போ இந்த இந்த அக்னி என்பது, அந்த அக்னி தான் எல்லாத்தையும் இயக்கும். குண்டலினி சக்தி அது அக்னி ஸ்வரூபம் இல்ல, அது சக்தியினுடைய ஸ்வரூபம். இந்த குண்டலினி சக்தி மாதிரி நம்ம வயிற்றுல ஒரு நெருப்பு சாமி வச்சிருக்காரு. அந்த நெருப்பு என்ன ஆகும்? எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா நாம அந்த நெருப்பு தான் நம்மளை இயக்குது. அது போல மிகப்பெரிய கடலை அலைகள் இயக்குது இல்லையா? கடலை நிறுத்தி வைக்கிறதுக்கு, கடல் வழுதி வராம, கடல் தன்னுடைய நிலைய வராம இருக்கிறதுக்காக வடவாமுகி அக்னின்னு ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னி தான் அது எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கு? கடலையே பிடிச்சுக்கிட்டு கடலையே இயக்குற அக்னி. அந்த அக்னியோட ஒளிக்கு அந்த அக்னி என்ன ஆகும்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்ச அக்னி மேல இருக்கிற அக்னி எது? சூரியனும் சந்திரனும். ஆனா உள்ள இருக்கிற அக்னி என்ன இருக்குன்னா, உள்ள இருக்கிற அக்னி வடவாமுகி அக்னி அப்படின்னு வடவாமுகி அக்னி அப்படின்ற அக்னி வைத்து அங்க இருக்கு. அந்த அக்னியோடைய ஒளிக்கு மேல இது இருக்குமா? எது? இந்த வேல். அது தகதக எரியும் அந்த அக்னி. அதனாலதான் சுடர் பருதி ஒழிப்ப, நில ஒழுக்கு மதி ஒழிப்ப, அலை அடக்குத்தலன். அலை அடக்குத்தலன்றது வடவாமுகி அக்னி. அந்த வடவாமுகி அக்னியும் இந்த வேலுடைய ஒளிக்கு முன்னாடி என்ன ஆயிடும்? ஒளிந்து போயிடுமா? ஒளிப்ப ஒளிர் பிறவை. அது எல்லாத்த விட எதனுடைய ஒளி அதிகமா இருக்கும்? இந்த ஒளிர் பண்ணுமா? எது? இந்த வேல் ஒளிர் பண்ணி ஒளி பிரபை மாதிரி இருக்குமா? அப்படியே வேலுக்கு பின்னாடி பிரபை பாத்தீங்கன்னா, சந்திர பிரபை, சூரிய பிரபைன்னு சாமிக்கு வச்சிருவாங்க. ஒரு வட்டமா இருக்கும் இல்லையா? அது மாதிரி வட்டமா வரக்கூடிய ஒரு பிரபையாக அமையும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த வேலுடைய ஒளி எப்படி இருக்கும்னா, சுடர் பருதி ஒளிப்ப, நில ஒழுக்கு மதி ஒளிப்ப, அலை அடக்கு தனல் ஒளிப்ப, ஒளிர் பிரபை வீசும். ஆக இந்த பிரபைகள்லாம் ஒளி வீசுகின்ற அளவுக்கு அது ரொம்ப சிறப்பா, ரொம்ப ஒளிமிக்கது இந்த வேல்னு சொல்றாங்க. அடுத்தபடியா முக்கியமான வார்த்தை, துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர் கெடுக்கும் இடர் நினைக்கின் அவர் குலத்தை மதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும். துதிக்கும் யாரெல்லாம் முருகப்பெருமானை துதிக்கின்றார்களோ அவர்கள் துதிக்கும் அடியவர்க்கும், அதாவது பெருமானை துதிக்கின்ற அடியவர்களுக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின், அவரை அதாவது கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, நினைக்கின் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க நினைக்கின் அவர் குலத்தை மதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும். அவங்க குலத்தையே என்ன பண்ணும்? அவர்கள் குலத்தையே அறக்கலையும், அவர்கள் குலத்தையே களையுமா? அதாவது நீங்க கேட்கலாம், எங்க தப்பு பண்ணவனை தானே அடிக்கணும்? கேட்கலாம்ல, தப்பு பண்ணவங்க தானே அடிக்கணும். தப்பு பண்ணாம இருக்கக்கூடிய அவங்க குலத்தையும் சேர்த்து நீங்க அழிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. தப்பு தானே, வேல் செய்யறது தப்பு தானே கேட்டா, நாம செஞ்ச நல்லது மட்டும் என்ன வரும்? நம்முடைய சந்ததிகளுக்கு வரும். நம்முடைய சொல்றாங்கல்ல, மூவேல் சுற்றம் முரணடை வராம, முரண் நரகிடை வராமேன்னு சொல்றோம். என்ன, ஒரு தடவை நம்ம திருவாசகம் படிச்சோம்னா நமக்கு முன்னாடி இருக்கிற ஏழு தலைமுறையும், நம்ம 7 தலைமுறையும், நமக்கு பின்னாடி இருக்கிற 7 தலைமுறைக்கும் எந்த பிரச்சனையும் வராதான். ஏன்னா மூவேல் சுற்றம் நரன் முருகு இடை வாராமே அப்படின்ற போல 3 சுற்ற மூவேல் 24 தலைமுறைகளும், மூவேல் 21 தலைமுறைகளும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும், அவங்க நரகத்துக்கு போகாம இருப்பாங்க. காரணம் என்னன்னா, யாரெல்லாம் திருவாசகம் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நமக்கு சிவபூசை பண்றாங்களோ அப்படின்னு திருவாசகத்துல வார்த்தை வருது. அப்போ நல்லது செஞ்சா மட்டும் இவங்க எல்லாத்துக்கும் ஷேர் உண்டு, கெட்டது செஞ்சா ஷேர் இல்லையா? கெட்டது செஞ்சாலும் ஷேர் உண்டு. அது சொல்றதுதான் நம்முடைய வேல் என்ன சொல்லுது? துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர் கெடுக்கும் இடர் நினைக்கின் அவர் குலத்தை மதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும். அப்போ யாரெல்லாம் முருக அடியார்களோ, யாரெல்லாம் சிவ அடியார்களோ, தயவு செய்து அவர்களை கெடுக்கணும்னு நினைக்காது. நினைச்சாலே போதும், நீங்க கெடுக்க வேணாம். நீங்க கெடுக்கணும்னு நினைச்சாலே அந்த மொத்த குலத்தையும் வேல் கலையும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
மொத்த குலத்தையும் இந்த வேல் கலையும். அதனால துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர் கெடுக்க. அப்ப யாரெல்லாம் அடியார்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு கெடுக்க நினைச்சா வேல் கலையும், அவங்களுக்கு உதவி பண்ணா கெடுக்க நினைச்சா வேல் கலையும். சப்போஸ் அவங்களுக்கு உதவி பண்ணா வேல் காக்கும். வேல் காக்கும். வேல் காக்கும். வேல் காக்கும். வேல் வந்து அவர்களுக்கு தேவையானது. அதனால அடியவர்களை பாத்தீங்கன்னா, முருக அடியார்கள் சிவனடியார்களை பாத்தீங்கன்னா, உங்களால முடிஞ்ச நல்ல சொல்லுங்க, உங்களால முடிஞ்ச நல்ல உதவி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்தவித குறையும் வராது. யாரையும் கெடுக்க நினைக்க வேணாம். எஸ்பெஷலி முருக அடியார்கள் யாரெல்லாம் வேல் பூசை பண்றாங்களோ, யாரெல்லாம் முருக அடியார்களா இருக்காங்களோ, யாரெல்லாம் திருநீர் பூசுறாங்களோ, யாரெல்லாம் திருப்புகழ் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து நம்மளுடைய ஆதிவேல்மாறன் வகுப்பை கேட்கிறாங்களோ, அவங்களுக்கு கெடுக்கணும்னு தயவு செய்து நினைச்சாதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா வேல் நம்மை கண்டிப்பாக சம்ஹாரம் செய்துவிடும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நம்மளுடைய அருணகிரிநாதர் படிக்கிறாரு. துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர் கெடுக்க இட நினைக்கும் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல், சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும். அருமையான பாட்டு. சொலற்கரிய திருப்புகழ் அப்படிங்கிறது எல்லாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்? நிறைய சந்தம் இருக்கு, வாசிக்க முடியும், அப்படி சொல்லல. சொலற்கரிய திருப்புகள்னா என்னன்னா, திருப்புகழ் சொல்றதுக்கு பல பிறவிகள்ல தவம் செஞ்சிருந்தா மட்டும்தான் திருப்புகழ் சொல்ல முடியும். ஏன்? முருகான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, முருகான்னு சொல்லக்கூடிய நாமம் எப்ப வரும்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்லுகின்ற அந்த குருநாதருடைய அந்த திருவுருவத்தை நாம் சொல்வது போல அங்க எப்படி, அது போல இந்த தொடர்கரிய திருப்புகழ் என்பது நாம பல பிறவிகளை தவம் செய்திருந்தால்தான் திருப்புகழை நாம பாட முடியும். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அவங்க யாரெல்லாம் சொல்றாங்களோ அடுத்த பகை அறுத்தெறிய, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பகைகளை எல்லாத்தையும் எது அறுத்து எரியும்? இந்த வேல். இந்த பகைனா எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க, எல்லாரும் உற்று கவனிங்க. நான் தெரிய மாட்டேன், இருந்தாலும் உற்று கவனிங்க. எல்லாரும் உற்று கவனிங்கன்னா முடிச்சா நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு அர்த்தம். இந்த பகை அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நமக்கும் வாக்கியா தகவல் வந்துருச்சுல, அந்த பகை இல்ல. இந்த ஆன்மாவுக்கு இருக்கிற பகை 6 பகை. என்ன? காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லுகின்ற 6 பகை இந்த ஆன்மாவுக்கு இருக்கு. 6 பகை அளிக்கிறதுக்கு தான் அவன் 6 முகத்தோட வந்திருக்கான் பெருமான். அதனால இந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய இந்த பகைகளை எல்லாம் என்ன பண்ணும்? அறுத்து எரியும். எப்படி பண்ணும்? அறுத்து எரிந்து என்ன பண்ணும்? அறத்தை நிலை காணும். இது எப்படி? முருகன் சிவபெருமான் வந்து அறத்தை வாகனமாக, நம்ம ரிஷபம் சொல்றோம்ல, நம்ம காலை சொல்றோம்ல, நம்ம காலை ரிஷபம் சொல்றோம்ல, ரிஷபம் எதுன்னா அறத்தினுடைய வடிவம். சிவபெருமான் எங்க பண்ணுவான்? அறத்தை நிலை, அறத்தை தான், அறத்து மேலதான் உட்கார்ந்துருப்பான் சிவபெருமான். அறத்தை தான் தன்னுடைய நிலை பொருளாக, தன்னுடைய உறுதி பொருளாக வச்சு உட்கார்ந்துருப்பான். அது போல இந்த வேலும் என்ன பண்ணும்? அறத்தை அறமுடையவர்கள் கிட்டதான் நிலைத்து நிற்கும். அறமுடையவர்கள். அதுதான் வந்து சொலற்கரிய திருப்புகழ். முதல்ல திருப்புகழ் சொல்லணும். அடுத்த அமர்வுக்கு எல்லாருக்கும் ஒரு திருப்புகழ் வந்து நாங்க சொல்லி கொடுக்கலான்னு இருக்கோம். ஒரு 4 வரி திருப்புகழ். எல்லாரும் திருப்புகழ் படிச்சுட்டு தான் எங்க போனோம்? வேல் பூசைக்கே போகணும் நம்ம. அதனால அடுத்த அமர்வுல ஒரு 4 வரி திருப்புகழ் நம்ம எல்லாரும் படிக்கலாம் அப்படின்னு நம்ம 2 திருப்புகழ் நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா திருப்புகழ் படிச்சாதான் வேல், நீங்க திருப்புகழ் படிச்சாதான் வேல் பூசை பண்றதுக்கான தகுதியே. வேல் பூசை பண்ணணும்னா திருப்புகழ், ஒரு திருப்புகழாவது சொல்ல தெரியணும், பாட தெரியணும். அதனால அடுத்த அமர்வுல 2 நிமிஷமோ 10 நிமிஷமோ செலவு பண்ணி நாம திருப்புகழை சொல்லி கொடுத்துட்டு எல்லாரையும் ஒரு தடவை பாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போறோம் அடுத்த பாட்டுக்கு. அதனால சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலைகாணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு செய்தி என்னன்னா, நல்லா கவனிங்க. வேல் பூசனை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் எல்லாம் போயிடும். நீங்க பாவம் பண்ணி பாவம் கொடும் பாவியா இருந்து வேல் திருவடியில வீழ்ந்து வணங்கிருங்க, பாவம் போயிடும். ஆனா பண்ணதுக்கு அப்புறம், பூசனை பண்ணதுக்கு அப்புறம் தவறு செய்யக்கூடாது. புலிவால் பிடிச்ச கதைன்னு கேள்விப்பட்டீங்களா? புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி ஆயிரும். வேலை நம்ம பிடிச்சிருக்குது, நம்ம பியூரா நின்னே ஆகணும். அப்படி நிக்கலைன்னா வேல் நம்மள பியூர் ஆக்கும். இது சத்தியம் சாமி. நீங்க நிக்கல, இல்ல என்னால பியூரா இருக்க முடியல சுவாமி, இந்த தவறுகள் நடக்குதுன்னா விட்டுருங்க. வேறு உங்களை என்ன பண்ணும்? செய்ய வேண்டியதை செஞ்சு உங்களை என்ன பண்ணுமோ பண்ணி உங்களை அப்படி பியூர் ஆக்கிறோம்.
அப்படியே பியூரா துவைச்சு எடுத்து அப்படியே காய போட்டு நல்லா இஸ்திரி பண்ணி உங்களை கிளீனா ஆக்கிரும். அதனால தயவு செய்து கவலைப்படாதீங்க. நீங்க வேல்கிட்ட வந்துட்டீங்கல்ல, பியூர் ஆயே தருவீங்க எல்லா விஷயத்திலையும். அது உடலா இருக்கட்டும், மனமா இருக்கட்டும், சொல்லா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், அத்தனைத்தையும் புனிதம் ஏற்படும். இது மாற்று கருத்தே இல்லை. ஆகனால அறத்தை நிலை காணும். உங்ககிட்ட அறத்தை விதைச்சிரும் வேல். வேல் வச்சுட்டீங்கல்ல, உங்ககிட்ட அறத்தை விதைத்துரும். அதனால சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். இன்னும் ஒரே ஒரு பாடல் பாடி நம்ம முடிச்சிடறோம். அது நமக்கு காலமும் முடியுது. இந்த வேல் எதற்கு சமம்னு முதல்ல சொன்னாரு, வள்ளியம்மையுடைய விழிக்கு சமம்னு சொன்னார் இல்லையா? இப்ப என்ன பண்றாருன்னா, தருக்கி நமன் முறுக்கு அவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். இந்த வேல் எதற்கு நிகராகும்னு சொல்றாருன்னா, தருக்கினா யமன் இருக்கான்ல, யமன் வருவானா? எப்படி வருவான்? தருக்கி அப்படியே ரொம்ப கோபத்துல வருவான். அப்படியே வருவான். யமன் வந்து நம்ம கூட்டிட்டு போறப்போ நம்மள யமன் கூப்பிட்டு போவானான்னு கேட்டா கிடையாது. ஏன் நம்மளை கூட்டு போக மாட்டான்? நமக்கு நாம அடியார்களா இருக்கிற சிவகணங்கள் வரும். ஆமா, நம்மளை கூட்டு போறதுக்கு சிவகணங்கள் தான் வரும். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனா யமன் எப்படி வருவானா? வர்றப்ப எப்படி வருவானா? ஹாய், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, போலாமா, போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பானா? என்ன பண்ணுவான்? வந்தவொடனே என்ன பண்ணுவான்? பெடுபெடுன்னு முடிப்பானா? அறிவு கெட்டவனே, என் கையில போய் மாட்டினா என்ன அர்த்தம்? நீ ஒழுங்கா சிவபூசை பண்ணல, முருக பூசை பண்ணலன்னு அர்த்தம், வேல் பூசை பண்ணலன்னு அர்த்தம். அதனாலதான் என் கையில மாட்டிருக்க. எத்தனை பேர் வந்து எல்லாரும் வேல் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல போய் ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தா கூட என்கிட்ட வந்திருக்க தேவையில்லையே, இப்படி வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டேயே அப்படின்னு கோபத்துல வருவானா. அதனால கருக்கி நமன்னா யமன் முறுக்கிட்டு வருவானா. முறுக்கி வந்து நம்ம தூக்கிட்டு போக வருவானா. அப்படியே கழுத்துல கயிறை போட்டு தூக்கிட்டு போறதுக்காக வருவானா. முறுக்கவரின் என்ன பண்ணா, யார் என்ன பண்ணா? அப்படி முறுக்கிறப்போ யார் என்ன பண்ணான்னா, நம்முடைய மார்க்கண்டேயருக்கு முறுக்கி வந்தான். யாரு? தருக்கி நமன் முறுக்கவர் வந்தவொடனே யார் என்னாச்சு? எருக்குமதி. எருக்குன்னா எருக்கு தலையில என்னெல்லாம் வச்சிருக்காரு சாமி? தலையில எருக்கம்பூ வச்சிருக்காரு, தலையில மதி வச்சிருக்காரு. மதினா என்னது? எருக்கம்பூவும் தலையில மதியம் வச்சிருக்க ஒரே ஒருத்தன் யாரு? சிவபெருமான் தான். எருக்குமதி தரித்த முடி, அது தரித்த முடி அவனுடைய சடாமுடியில அவன் வச்சிருக்கான். படைத்த விரல், அது எல்லாத்தையும் அதை வச்சு, விரல் என்னன்னா வீரம், இந்த வீரத்தோட நிக்கிறான். யாரு? யமனையே எதிர்க்கணும்னா எவ்வளவு பெரிய வீரம் வேணும்? நம்ம அப்பனுக்கு சொல்லவா வேணும்? சிவபெருமான் படைத்த வீரத்தோட இருக்கான். படைத்த இறை கலர்க்கு நிகராகும். அது வந்து என்ன பண்ணா, யமனை உதைத்து அவனுடைய திருவடிய அவன் உதைத்து அவன் என்ன பண்ணிட்டான்? அவனை நம்மளுடைய மார்க்கண்டேயரை காப்பாத்தின கலல் எப்படி சிவபெருமானுடைய கலலோ, அந்த கலலுக்கு இந்த வேல் நிகராகும். சிவபெருமானுடைய கலலுக்கு இந்த வேல் நிகராகும். என்ன? தருக்கி நமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்தவர்கள் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். இந்த வேல் என்பது சிவபெருமானுடைய திருவடி. அது எப்பேற்பட்ட சிவபெருமானுடைய திருவடி? யமனை காலால் உதைத்து தள்ளிய சிவபெருமானுடைய திருவடி கலலுக்கு இந்த வேல் நிகராகும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த வேலை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களை யமன் பிடிக்க வந்தா இந்த வேல் என்ன பண்ணும்? யமன் எப்படி சிவபெருமான் எப்படி யமன் உதைச்சாரோ அது போல இந்த வேலும் யமனை உதைத்து அடியவர்களை யமனிடம் செல்லாமல் காக்கும். யமபயம் இல்லைன்னா நமக்கு சாவே இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஆக யமன் வரமாட்டான், நமக்கு சாவே இல்லை போல அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு அற்பமான சாவு கிடையாது. அற்பமான யமன் கிட்ட போய் மாற்ற அந்த மரணமோ சாவோ கிடையாது. நாம சிவகணங்களோடு செல்லுகின்ற முக்தி இன்பம் தான் நமக்கு உண்டு. முக்தி இன்பம் நமக்கு உடல் கழியும், உடல் அழியும். ஆனா இந்த ஆன்மா எங்க போகும்? இறைவனுடைய திருவடி வேல் அப்படியே வேல் நம்மளை வந்து வழி நடத்தி எங்க கொண்டு போகும்? முருகப்பெருமானுடைய திருவடிக்கு கொண்டு சேர்க்கும். ஆகவே வேல் வழிபாடு செய்யுங்க, யமபயம் போகும். வேல் வழிபாடு செய்யுங்க, உங்க அறத்தை நிலை காணும். வேல் வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு இடர் செய்கின்ற அத்தனையுடைய குலத்தையும் அவர்களை களைந்து எரியும். இந்த வேல் வழிபாடு செய்யுங்க. இது சூரிய ஒளியையும் நில ஒளியையும் வடவாக்னி ஒளியையும் விட உயர்ந்த ஒளி பொருந்திய வேலை நீங்க வழிபாடு செஞ்சா சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும்
இடுக்கண் வினை சாடும். அவர்கள் எல்லாருடைய வினையும் மாறும். அதுக்கப்புறம் அந்த வேல் என்ன பண்ணும், பசித்தழகை முசித்தமுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்ததிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும். ஆக நமக்கு எதெல்லாம் நமக்கு சிவபூசையோ முருகப்பூசையோ தடையா இருக்கக்கூடிய அத்தனை அசுரர்களையும் கொன்னு குவிச்சு அவர்களை பேய்க்கு விருந்தாக்கும் இந்த வேல். இந்த வேல் எப்படிப்பட்டதுன்னா, பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரக்குகையை இடித்து வழி காணும். இந்த வேல் என்ன பண்ணும், நாம சிவ அபராதம் செஞ்சு ஏகப்பட்ட பல வினைகள் வச்சிருந்தாலும் அந்த வினையையும் நீக்குகின்ற ஆற்றல் இந்த வேலுக்கு உண்டு. அப்பேற்பட்ட வேல் எப்படிப்பட்டதுன்னா, பனைக்கை படக்கரட மதத்தவல கசக்கடவுள் பதத்திலும் நிகழத்து மொழி தெரிக்க வரமாகும். இது நம்மளுடைய ஆணி வேறு வினையை நீக்கும். பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும். இது அன்னை வள்ளியம்மைக்கு கிளிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகவேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே என்று சொல்லி இந்த அளவுல இன்றைய தினம் இந்த அமர்வை நாம நிறைவு செய்கின்றோம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எங்க தப்பு பண்ணாலும் வேல் கிட்ட கீழே விழுந்து பண்ணிருங்க. ஆனா வேல் கிட்ட தப்பு பண்ணீங்கன்னா என்ன ஆகும், நம்மள நமக்கு உபாயமே கிடையாது. நமக்கு எங்கேயும் என்ன கிடையாது, உபாயமே கிடையாது. அதனால வேல் கிட்ட தப்பு பண்ணாம நல்லபடியா இருங்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்காதீங்க. தப்பெல்லாம் மறந்துருங்க. தப்பு நீங்க வெளுத்து மன்னிப்பு கேட்டு அந்த வேல் உங்களுடைய எல்லா தவறுகளையும் எல்லா வினைகளையும் ஆதி வினைகளும் நீக்கும். வேல் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் திரும்ப தப்பு பண்ணிட்டு, அதனால தப்பு பண்ணாத அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. அறத்துல நில்லுங்க, நல்ல ஒரு செயல்களை செய்யுங்க. முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லுங்க, முருகான்னு சொல்லுங்க. திருப்புகளை படிங்க, உங்களுக்கு எல்லா விதமான நலங்கள், உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும், உங்களுக்கு உடல் நோய் நீங்கும், உங்களுக்கு நல்ல விதமான செல்வங்கள் சேரும், உங்களுக்கு கல்வியில நல்ல கிடைக்கும், செல்வத்துல நம்ம தொழில முன்னேற்றம் கிடைக்கும், உங்களுக்கு உடல் முன்னேற்றம் கிடைக்கும், மன முன்னேற்றம் கிடைக்கும், ஆன்ம முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லி உங்க அத்தனை பேருக்கும் நீங்க வேண்டுகின்ற அத்தனையும் நிறைவேற போகுது. எப்ப? அடுத்த வாரமும் நம்ம பேச போறோம். அதுக்கு அடுத்த வாரம் 6வது வாரம் வேல் பூசனை செய்ய போறோம். வேல் பூசனை செய்யறப்போ நீங்க என்ன நினைச்சீங்களோ அத்தனையும் முருகன் நிறைவேற்றி கொடுப்பான். அதனால மறந்துடாம 6வது வாரம் நீங்க இந்த வேல் வகுப்புக்கு வர்றீங்களோ இல்லையோ, 6வது வாரம் கண்டிப்பா ஒரு குட்டி வேலை எடுத்துக்கிட்டு, நாங்க சொல்லுவோம் சில பொருட்கள்லாம், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேல் பூசனை செய்வதற்கு எல்லாரும் தயாரா இருங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேருடையும் அடியன் வரவேற்று இந்த அளவுல அவங்க எல்லாரையும் நிறைவு செய்யும் முகமாக வாழ்த்து பாடல் பாடுங்க அம்மா. சுவாமி திருச்சிற்றம்பலம். ஆறிலுந்தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க ஸ்ரீரடியாரெல்லாம், வாழ்க ஸ்ரீரடியாரெல்லாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். அருமை அருமை அருமை. அடியார்கள் போயிட வேணாம், ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் பேசிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். அடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அவர்கள் ஏதாவது ஒரு கருத்து இருந்தாலும் பதிவு செய்யலாம். நினைச்சுவார். ஐயா, ஒரு சந்தேகம். 6வதுல சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி அது விட்டு போச்சுங்களா ஐயா, இல்ல நான் தான் கேட்க தவறிட்டேனா? அதுதான் சொன்னோம் இல்லையா, அந்த வேலுடைய ஒளி என்பது கதிரவனுடைய ஒளி வேலினுடைய ஒளிக்கு அப்படியே மங்கி போய் நின்றோம். நிலவினுடைய ஒளியும் மங்கி போய் நின்றோம். வடபாமுக அக்னின்னு சொல்லுகின்ற அந்த அக்னியினுடைய ஒளியும் இந்த வேலுக்கு முன்னாடி போயிடும்னு சொல்லி உலகத்துல நாம பார்க்கின்ற அத்தனை ஒளியும் வேலினுடைய ஒளிக்கு ஒன்றுமில்லாமல் போகும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே சொல்லதான் செஞ்சோம். நம்ம விடல சாமி, விடல சொல்லதான் செஞ்சோம். நன்றிங்க, நன்றிங்க, நன்றி நன்றி சாமி. இன்னும் ஒரு நிமிஷம் ஐயா. கன்னியப்பன் பேசுறேன் ஐயா. சுவாமி சொல்லுங்க. கன்னியப்பன் பேசுறேன் ஐயா. வேலுடைய சிறப்பு பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் இப்பதான் பாக்குறேன். ரொம்ப சிறப்பா இருக்கு ஐயா. நல்லது ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இன்னும் ஒரே ஒருவருக்கு வாய்ப்பு நம்ம நிறைவு செய்யலாம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா.
சொல்லலாமா சுவாமி? திருவடி வணக்கம் ஐயா. நான் 2 வருஷமா அந்த பாடலை படிக்க தான் செய்யறேன் ஐயா. ஆனா அது அர்த்தம் தெரியாம படிச்சுட்டே இருந்தேன். 2 வருஷம் படிக்கிறேன், ஆனா அர்த்தம் தெரியாமலே படிக்கிறேன். இப்ப ஒரு வரிக்கும் நீங்க அர்த்தம் சொல்றதை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. இது போல என்னைக்கு எல்லா புத்தகங்களிலும் உள்ள ஒரு அறிவுரைகளை ஒவ்வொருத்தரும் எனக்கு அறிமுகப்படுத்தணும். ரொம்ப எனக்கு உண்மையிலேயே 2 வருஷமா நான் படிக்கிறேன், எனக்கு அர்த்தமே அது வரமாட்டேங்குது. சில சமயத்துல ஏதாவது ஒண்ணு தெரியுதே தவிர இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குயா. சிவாய நம்ம திருச்சிட்டு முருகாசரணம். நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. நன்றி நன்றி நன்றி. இன்னும் ஒரே ஒரு புதிய அடியார்கள் யாராவது பேசலாம்? ஐயா சிவாய நமங்கய்யா, ரொம்ப அருமைங்கய்யா. உண்மையிலேயே வேல் போலே ஆழ்ந்து அகன்று நுண்ணிய கருத்துக்களை ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. இது நானும் இதான் ஃபர்ஸ்ட் கேட்கறேங்கய்யா. ரொம்ப எல்லா ஆன்மாக்களும் இதை உணரணுங்கய்யா. உணர்ந்து ஆன்மாக்கள் நிச்சயம் தப்புல இருந்து திருந்தி வருவாங்கய்யா. ரொம்ப அற்புதங்கய்யா, ரொம்ப ஆனந்தமா இருக்குங்கய்யா. எனக்கு நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா 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 நன்றி நன்றி. அடுத்த அமர்வு கண்டிப்பா எல்லாரும் வாருங்கள். அடுத்த அமர்வு தான் முக்கியமான அமர்வு. 6வது அமர்வுக்கு எல்லாரும் வேல் பூசைக்கு வந்துருங்க. வேல் பூசைக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் வேல் பூசைக்கு வந்துருங்க. அந்த அமர்வுக்கு வர்றப்போ உங்களுடைய எல்லா விதமான அந்த கோரிக்கைகளும் கண்டிப்பா நிறைவேறும். நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி, ஐயா எங்களுக்கு இது நடந்துருச்சு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, குழந்தை தங்கிருச்சு, எங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு எல்லாரும் போன் பண்ணி சொல்லும் போது அனைத்தையுமே வேலினுடைய திருவடிக்கும் குருநாதர் திருவடிக்கும் அடியான் சமர்ப்பித்து முருகனுடைய அந்த பெருமை எல்லாரும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அது போல இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முருகப்பெருமானுடைய பேரருள் நிறைந்து நிற்கணும்னு சொல்லி எல்லா அடியாருடைய திருவடியும் வணங்குறேன். கண்டிப்பா 5வது அமர்வுக்கு எல்லாரும் வாருங்கள். 6வது அமர்வு 5வது அமர்வுக்கு நீங்க வந்தீங்கன்னா நம்ம வேல் பூசனைக்கு நீங்க என்னெல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லயே இருந்த இடத்திலேயே இருந்து வேல் பூசனை செய்ய இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த அளவுல அடியார்களுக்கு அடியன் வணக்கம் கூறி நிறைவு செய்கின்றேன் சுவாமி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருடைய ஐயா இந்த 4வது வாரத்திலேயே வேல் இது பழிச்சிருச்சுங்க ஐயா. பையனுக்கு பர்சன்டேஜ் அதிகமா போட்டாங்க ஐயா. சம்பளமே பதவி உயர்வு கிடைச்சிருக்குதுங்க ஐயா. வேல்